சூரியனுடைய ரோல் என்ன அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா, அவர் ஒன்றும் இல்லாதவர் தான் அவரோட ரோல். அதான் சூரியன்ல ஒரு பொருளை போட்டா எரிச்சிரும். அது எரிச்சாங்க என்னன்னா ஒன்றும் இல்லைல்ல. அதனால சூரியன்கிட்ட கமர்ஷியலான விஷயத்த இப்போ வராங்கல்ல, கமர்ஷியலாக எடுத்துட்டு சூரியன்கிட்ட போக முடியாது, சந்திரன்கிட்ட போயிடலாம். புரியுதுங்களா? இந்தியா ஃபுல்லாக இல்லை உலகம் முழுக்க இவ்வளோ சாமியார்கள் உருவாக்குனது எல்லாம் சந்திரனால உருவாக்கிட்டாங்கன்னு சொல்கிறேன். சூரியனாலனா எரிச்சு போடுவார். அவர்கிட்ட போய் வாக்கு கேட்கறது, சித்தி கேட்கறது, இந்த மாதிரி செயல் செய்யறதெல்லாம் இருக்காது. அவர் என்னன்னா அந்த அந்த செயல்லேருந்து எரிச்சு அவனை புதுப்பிச்சு விட்டாரு. அதுதான் அதோடைய வடிவமா இருக்கு. இப்போ காசிலையும் பாருங்க, ராமேஸ்வரத்துலையும் பாருங்க. ராமேஸ்வரத்துலேயும் ரொம்ப பௌர்ணமி ரொம்ப இதாக இருக்கும். காசிலையும் பார்த்தீங்கன்னா வராகி அந்த விசாலாட்சி தான் ரொம்ப இதாக இருக்கும். அப்புறம் ஆதிசங்கர் வச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் சந்திரனோட விஷயமா தான் இருக்கு. காமாட்சி, காசியில் விசாலாட்சி, இந்த வராகி, அப்புறம் அங்கே சிங்கேரியில் இருக்கிறது, அங்கே இருக்கிற மூகாம்பிகை, எல்லாமே சந்திரன் தன்மையிலுக்குள்ள இருக்கிற செயலாக தான் இருக்கு. இந்த நெருப்பு தத்துவமாக இருந்தாலும் சந்திர தன்மைக்குள்ள தானே இருக்காது. குண்டலனி சக்தியா இருக்கும்போது அது சந்திர தன்மையில தானே இருக்கு. அங்க என்னன்னா அது நெருப்பா அந்த இடம் ஒரு கனலா இருக்கு அப்படின்னு அந்த இடம் இருக்கு. அப்ப குண்டலனி சக்திக்குள்ள இருந்து என்னன்னா ஒரு கனல், ஒரு நெருப்பு இருக்கு அப்படின்னு அதுதான் அதோடைய வடிவம். அதுக்குள்ள அது சந்திரனுடைய ஆதிக்கத்திலேருந்து ஒரு நெருப்பு சக்தி வருது. நேரடியா சூரிய சக்தியிலேருந்து நெருப்புலேருந்து வரல அப்படிங்கிறதான் விஷயம். அப்போ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வராகிய வணங்குறவனே ஒன்றும் இல்லாமல் போயிருப்பான். ஒன்றும் இல்லான்னா அவன் இந்த மாதிரி பட்டை போட்டிருக்க மாட்டான். இந்த மாதிரி ஒரு ஒரு இது ஒரு வராகி ஒரு கடவுள்னு சொல்லாமல் அது ஒரு நெருப்பாக கூட பார்த்துருப்பான். பேரை பயன்படுத்தி இருக்க மாட்டான். காசியோடைய வரலாறுல என்னன்னா அது ஒரு டனல் கோயில். டனல்னு ஒரு டனல் அப்படிதான் அதை வெள்ளைக்காரங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வராகியை அது அக்னியா இருக்கு அந்த இடம். அதனால நீங்க அதிக நேரம் அந்த கோயிலை திறந்து வைக்காதீங்க, பயன்படுத்தாதீங்க. அப்படிதான் அது அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க ஆராய்ச்சி பண்ணி. அப்ப நெருப்புத்தன்மை உஷ்ணம் அதிகமா இருக்கு. அந்த கோயில் கீழேருந்து வருது, கீழே மண்ணிலேருந்து வருதான். அண்டர் கிரவுண்டா ஒரு கோயில் இருக்கு அதுல. அதனால அதிகாலையில் 5லேருந்து 7 மணி வரைக்கும் 8 மணி வரைக்கும் தான் அந்த கோயில். அதுக்கப்புறம் அந்த கோயில் அடைச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் கோயில் கிடையாது, அந்த வராகி கோயில் கிடையாது. ஒரு காலகட்டத்தில் அது ஒரு காட்டில் அப்படி ஒரு நதி ஓடிக்கிட்டு இருக்கும்போது அந்த நதிக்கரை ஓரத்தில் 2 விதமாக அலைவரிசை இருந்திருக்கு. அதுக்குள்ளே எவனோ ஒருத்தன் ஒரு ஆற்று மண்ணை பிடிச்சி வச்சு ஒரு செயல் செஞ்சு விட்டு போனோன்னா அது கோயிலாகி மாறி போச்சு. இப்போ நீங்கள் அந்த ஆற்றுக்கரை ஓரமாக தான் காசி விசாலாட்சி இருக்கும். அது பெரிய பெரிய விசேஷமான கோயிலாக இருக்காது. சாதாரண ஒரு முட்டு சந்தில் ஒரு கோயில் இருக்கும். இந்த மாதிரி வராய்க்கும் ஒரு முட்டு சந்தில் தான் கோயில் இருக்கும். இப்போ அந்த ஆட்சியாளர் வந்ததுனால தான் அந்த காசி விஸ்வநாதன் முட்டு சந்தில் இருந்தது தான். அதுவும் அந்த கரை ஓரமாக இருக்கிற ஒரு செயல் வடிவம் தான். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரை ஓரமாக தியானத்துக்காக ஞானிகள் உட்கார்ந்து இருந்தது, ஏதோ ஒரு அலைவரிசைகள் அது ஒரு செயல்பாட்டில் இருந்தது மாதிரி தான் இருக்கும். தோடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கோயிலாக அதுக்கப்புறம் கன்வெர்ட் ஆகி பார்த்து அதெல்லாம் அந்த கரை ஓரமாக இருக்கக்கூடிய அந்த பகுதி தான் அது. அந்த திருலிங்கரவும் பார்த்தீங்கன்னா அந்த கரை ஓரமாக தான் அவருக்கான ஒரு சமாதிங்கிற ஒரு ஸ்டேஜில் இருக்கு. அவருக்கு சமாதி உடல் சமாதி கிடையாது அப்படின்னு தான் அவருக்கும் அங்கே வரலாறு இருக்கு. அவர் உடலை அவர் கங்கையிலே விட்டுட்டாரு அப்படிங்கிறது தான் அங்கே உள்ள காசியோட வரலாறுக்குள்ள இருக்கு. இப்போ இவங்க எல்லாருமே அந்த 3-6 சங்கமத்தில் அந்த இது இப்போ கூட பண்ணாங்கல்ல, அது என்ன பண்ணாங்க? அதுவும் அந்த ஆற்றோட கரை ஓரமாக தான் ஒரு செயல் நடந்திருக்க அது மற்றபடி அது ஒன்றும் இல்லை. இப்போ ரிஷிகேஷும் அந்த ஆறு அந்த கரை அதில் தான் நிறைய ஞானிகள் உட்காந்துருக்காங்க, ஒரு வேலை செஞ்சுருக்காங்க. அப்புறம் நம்ம இப்போ லேட்டஸ்டாக போனவங்க எல்லாருமே அந்த ஆற்று கரை ஓரமாக தான் ஆசிரமம் கட்டிக்கிட்டு அவங்க உட்காந்துருந்துருக்காங்க. புரியுங்களா? இப்போ இந்த நம்ம பாருங்க, இந்த ஆற்று கரை ஓரமாக உட்காரமா நம்ம இந்த மலை, இந்த காட்டுக்கு பக்கத்துலேயே ஒருத்தர் உட்காந்து தியானம் பண்ணி அங்கனே அவர் அங்கனே அமர்ந்திருந்ததுனால அந்த இடமே ஆசிரமமாக மாறி போச்சு.
அப்போ ஒரு ஒரு அலைவரிசை இருக்கிற இடத்துல ஒருத்தவங்க வந்து அவங்களுக்கு உள் உணர்வுல அங்கே வந்து அவங்க ஐக்கியமாயிடுறாங்க, அங்கே வந்து அமர்ந்துடுறாங்க. இப்போ அந்த இடத்த விட்டு அவங்க போக முடியாமல் ஒரு சூழல் இருக்கும்போது அவங்க ஞாபகார்த்தமாக அங்கே ஒரு ஆசிரமமோ ஒரு கோயிலோ உருவாயிருக்கு. அதே மாதிரி தான் காசியில் இந்த மாதிரி ஒருத்தங்க ஒரு ஒரு யாத்திரை செல்ற ஒரு துறவி இருக்கிறார்ல, அவர் வந்து எதுவுமே இருந்திருக்காது. ஒரு நதிக்கரையில் இருந்திருக்கும், நதியில் நீராடிட்டு அப்படியே இந்த பயணமாக அப்படியே போவோம், இந்த பக்கம் போகணும்னு உணர்த்தி இருக்கும். அப்போ போகும்போது அங்கங்கே தியானம் உட்காரும்போது அவருக்கு அந்த இடங்கள்லாம் உணர்த்தி, நீ இந்த இடத்துக்குள்ளே ஒன்று பண்ணு அப்படின்னா அந்த இடம் வந்து அவருக்கு ஒரு ஒரு விஷயத்த செய்யும்போது அங்கே அவர் வந்து ஒரு ஒரு ஏதோ ஒன்று விஷயத்தை பிரதிஷ்டை பண்ணி அது வைக்கும்போது அது சில ஆண்டுகள் கழித்து பிரபலம் அடையுது. அப்புறம் அந்த பகுதிக்குள்ள அவர் அது என்ன அவங்க குறுக்க முறுக்க நடந்திருப்பாங்க, புரியுதுங்களா? அப்போ ஒரு ஒரு விஷயத்த வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. நம்ம எங்கள் ஊர்லேயே ஒரு இடம் இருக்குது, 12 ஆண்டுகள் ஒருத்தர் ஜபம் செஞ்ச இடம். அப்போ அந்த இடத்துக்குள்ள அவர் அந்த அந்த கனவுல போய் அவர்கிட்ட போய் உணர்த்தியிருக்காரா, அந்த இடத்துக்குள்ள நான் தவம் செஞ்ச இடம் இருக்கு, அந்த இடத்த யாரும் கண்டுபிடிக்க முடியல, விவசாயத்துக்காக குறுக்கையும் மறுக்கையும் நடந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, நீ போய் அந்த இடத்த பயன்பட்டு ஒரு கோயில் மாதிரி ஒன்று ஒரு செஞ்சு வச்சேன்னா அது நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்கிறார் கனவு. இவர் போய் அந்த பகுதி முழுக்க தேடி கண்டுபிடிக்க முடியல. இப்போ அவர் சொல்லியிருக்காரு, ஒரு நாக கல் மாதிரி ஒரு கல் மாதிரி நாக மாதிரியே ஒரு கல் இருக்கும், அந்த இடம் தான் நான் உட்காந்த இடம், அந்த இடத்த நீ சுற்றி ஒரு ஒரு அமைச்சிரு அப்படின்ட்டார். இப்போ அந்த இடத்துக்குள்ள அதை அமைச்சு அது ஒரு பெரிய கோவிலாக அது இன்னைக்கும் அது தியானம் பண்ணுறதுக்கோ ஒரு கோவிலாக அது இருக்கு. இப்படித்தான் முக்கியமான கோவில்கள் எல்லா கோவில்களுமே இப்படித்தான் உருவாயிருக்கு. அப்போ யாரோ ஒரு வழிபோக்கர்களுக்கு போகும்போது அவங்களுக்கு உணர்த்தப்பட்டு ஒரு வேலை செய்யப்படுறதுனால அவங்க ஒரு அந்த இடத்த வந்து கன்வெர்ட் பண்ணிடுறாங்க. இப்படிதான் எல்லா இடமும். அதனால இது ஒரு அவங்களுக்கு அந்த தியானம் கிடைச்சிருக்கு, அதனால அதை கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு, அந்த இடத்துக்குள்ள ஒன்று இருக்கு, அந்த இடத்துக்குள்ளன்னு. அதே மாதிரி இவன் மூலியமா அது இந்த இடத்துல மற்றவங்களுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த காலகட்டத்தில் யாரும் தியானம் பண்ண மாட்டாங்க, அது வழிபாட்டில் தான் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு பயன்புல்லாக இருக்குங்கிறதுக்காக தான் அதை அவர் மூலியமா அதை கொடுத்தாங்க. அது காலங்காலமாக அது மாறாமல் அப்படியே பல ஆண்டுகளாக அது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அதான் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இருக்கிற மன்னர்கள்ட்டெலாம் யார்கிட்டமே பக்தி இருக்க வஞ்சிய அந்த இறை சக்தியோ தியானமோ இல்லை. அப்போ இருக்கிற மன்னர்கள்ட்டெலாம் வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு தெய்வீகமான ஒரு செயல் இருந்துச்சு. ஒரு 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 நல்ல விஷன் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு செயலை, ஒரு போரை எப்படி எதிர்கொள்றதுங்கிறத தாண்டி ஒரு இறையோட நேரடியாக தொடர்பு இருந்துச்சு. பிறந்த மன்னர்களுக்கெல்லாம் அந்த அந்த விஷயம் இருந்துச்சு. நாட்டை ஆள்றவன்ட்டு அந்த தெய்வீக கலை இருந்துச்சு. இப்போ வந்து அது அந்த துள்ளி கூட ஒரு விஷயம் கிடையாது. இப்போ ஒரு நாட்டை ஆள்றவன் என்னன்னா அந்த பகுதியில் எந்த பெரிய உயர்ந்த ஞானி இருக்கிறாரோ அவர் கண்டுபிடிச்சிருவாங்களாம். கண்டுபிடிச்சி அவங்களோட தொடர்பு வச்சுக்கணும், இல்லைன்னா இவங்களே போய் படையோட போய் அவங்கள வணங்கிட்டு வருவாங்களாம். அப்படிதான் அப்படி ஒரு வழக்கம் வச்சிருக்காங்க. ஆனால் எப்பயுமே சொல்லுவாங்க, ஒரு தேசத்தில் எங்கேயாவது ஒரு ஞானி தோன்றுட்டாங்கன்னா ஆட்சியாளராக இருக்கிறவங்க கண்டுபிடிச்சி அவங்ககிட்ட போகணுமா, அப்போதான் அந்த தேசம் வந்து நல்லா இருக்குமா. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் இந்த 4.5 வருஷம் ஆட்சியில் 4.25 வருஷம் ஆட்சியில் பேரிடர் காலம், இந்த இயற்கையால் பாதிப்பு அதிகமாக சந்திச்சிருக்கிறாங்க. அந்த ஆட்சியாளர்கள் வந்து பயங்கரமான டிஸ்டர்பன்ஸ் எதுன்னா இந்த மழை வெள்ளம், புரியுங்களா? அடுத்தது நிறைய விபத்துகள் எல்லாம் என்னன்னா அந்த இயற்கையா தூங்க விடுறதில்ல, அது புதுசா ஒரு பிரச்சனை வந்து ஒரு ஆட்சியாளர்களை தூங்க விடாம பண்றது. இதுதான் பேரிடரும்பாங்க. பேரிடர் காலங்கிறது என்னன்னா இயற்கையாவே நம்மளை வந்து தூங்க விடாம ஒண்ணு பண்ணிடும். அப்ப எல்லாம் இது எப்படி நமக்கெல்லாம் பேரிடரா இருக்கும்னா, நம்ம ஒரு வாழை வச்சிருப்போம், அது வந்து காய்ச்சி அது எடுத்துட்டு போற நேரத்தில் மழை வந்து மொத்தமாக அது ஆயிரும். நடவு நட்டிருப்போம், அது வந்து அது முளைச்சி பயிர் நிமிடுறதுக்குள்ள எல்லாம் படுத்துரும். அறுக்கிற நேரத்தில் இருக்கும், அது மொத்தமாக படுக்க வச்சிரும். அப்போ இந்த பேரிடர் காலத்தில் ஒரு விவசாயி வந்து அதை செஞ்சுக்க முடியாமல் துன்பப்படுவான். அந்த மாதிரி ஒரு ஆட்சியாளர் வந்து இந்த மாதிரி துன்பப்படும் போது தான் அப்போ என்ன பண்ணுவான்னா, அந்த ஞானிகளுக்கு அதை கண்டறிகிற திறனும் அந்த விஷயம் இருக்கிறதுனால ஒரு நாடு வளம் பெறத்துக்கும் அவனுடைய ஆட்சியில் தவறு இல்லாமல் அவன் வந்து வழி நடத்துறதுக்கு போய் ஞானியை போய் பார்ப்பான். கடவுளை கோயிலெல்லாம் போக மாட்டான், ஞானிகிட்ட தான் போவான்.
எங்கேயாவது ஒரு அரிதா ஞானி கிடைக்கிறானா அப்படின்னு தேடுவாங்களாம். இது ரொம்ப ஃபாலோ பண்ணவன் யாருன்னா இந்தியாவும் சீனாவும் தான் அதிகம். இப்போ நம்ம நம்ம இந்த பகுதியே வந்து ஒரு ஞானிகள் அதிகமாக தோன்றி இருக்கக்கூடிய பகுதி தான் இந்த பகுதி. அப்போ இந்த பகுதியில் அந்த காலகட்டத்திலலாம் அந்த மாதிரி போய் ஒரு டிஸ்கஷன் வச்சுக்குவாங்க. அந்த ஆட்சி காலகட்டத்தில் ஒரு நெருக்கடி காலகட்டத்திலலாம் இந்த மாதிரி ஒரு சூழலை வந்து பண்ணிக்குவாங்க. இப்போ ஞானிகள் இல்லை, எல்லாம் சாமியார்களாக ஆயிட்டதுனால இவங்க சாமியார்களோட தொடர்பு வச்சுக்கிறாங்க. ஞானிகள்ங்கிறது வேற, சாமியாருங்கிறது வேற. ஞானிகள் வந்து பூஜை பண்ண மாட்டான், புனஸ்காரம் பண்ண மாட்டான், எதுவும் பட்டையும் போட மாட்டான், எதுவும் செய்ய மாட்டான், அவனும் துண்ணூறும் கொடுக்க மாட்டான், பழமும் கொடுக்க மாட்டான், எதுவும் கொடுக்க மாட்டான், அவனும் வாங்க மாட்டான், அவனும் எதுவும் கொடுக்க மாட்டான். ஆனால் அவன் வந்து பார்ப்பான், இல்லை அவனுக்குள்ள சில குறிப்பு வந்தால் சொல்லுவான், இல்லைன்னா இவனுக்கு என்ன செய்யணுங்கிறத அவனே உட்காந்து ஏதாவது ஒன்று செஞ்சுவான். அப்போ ஒரு தேச வளர்ச்சிக்கு வந்து அந்த மாதிரி அவங்க அதை பார்த்துக்கிட்டாங்க. அப்போ அந்த மாதிரி நேரத்துல எல்லாம் ஒரு ஞானியை சந்திக்கும் போது அதோடைய அந்த சூட்சமத்தில் எப்படி அவங்க கெட்ட பேர் இல்லாமையும் சரி, மக்களையும் காப்பாற்றுறதுக்கு அவங்களுக்கு ஒரு ரூட்டு கிடைக்கும். இப்படிதான் ஆட்சி எல்லா காலகட்டத்திலையும் இப்படிதான் நடந்திருக்கு. ஆனால் இப்போதான் சமீப காலகட்டத்தில் எவனையும் பார்க்கறதும் கிடையாது, போகிறதும் கிடையாது. எல்லாம் வந்து வேற மாதிரி ஆகிப்போச்சு. அதனால ஒரு ஞானிங்கிறவன் மதத்துக்கு சொந்தக்காரன் கிடையாது. மதம், ஜாதி, மொழி, அந்த கடவுள் பற்று அதுக்குள்ளெல்லாம் இருக்க மாட்டான். அவனை போய் அந்த மாதிரி ஒரு சூழல்ல பார்க்கக்கூடாது. அது எப்போ அந்த மதமா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க அந்த மாதிரி தியானம் பண்றவங்க அந்த மாதிரிலாம் வரமாட்டாங்க. அவங்களுக்குள்ள மத பாகுபாடெல்லாம் வந்து இருக்கவே இருக்காது. மதம்லாம் ஒட்டாது அவங்களுக்குள்ள. அவங்கெல்லாம் வந்து ஒரு நீர்ல தண்ணியை ஊத்துனா கூட அவங்க மேல தண்ணி படாது. அவங்க அப்படியாப்பட்ட ஒரு ஒரு கதாபாத்திரம் தான் அவங்கெல்லாம். இதை எதுக்கு குறிப்பு சொல்றாங்கன்னா, சேராதும்பாங்க. நீ வந்து சேர்த்து அள்ளி பூசினாலும் அதுக்கு சேராது, குங்குமத்தை அள்ளி பூசினாலும் அதுக்கு சேராது, அதை விரும்பாதும்பாங்க. அதான் ஞானிகள். இப்போ அவங்க அவங்க வந்து எதுக்குள்ளேயும் வந்து அடாப்ட் ஆக மாட்டாங்க, எதுக்குள்ளேயும் விரும்ப மாட்டாங்க. அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரு சூழலுக்குள்ள ஒரு செயலுக்குள்ள இருக்கு. நம்ம பாருங்க, யாராவது நம்ம நினைச்சா அந்த ஒரு காலகட்டத்துக்குள்ள ஒரு வளர்ச்சி, ஒரு செயலுக்குள்ள ஒரு நம்ம கலந்து வரும்போதெல்லாம் ஒரு இந்த வர்றவங்க கஷ்டப்படுறாங்க, ஒரு பூவை வாங்கிட்டு வந்து அங்கே வைக்கிறத விட எங்கள் காலடியில் கொண்டாந்து கொஞ்சம் பூ வச்சுட்டு போங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம். அது தியானத்தில் அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் போது அது கூட நம்ம தவிர்த்துட்டோம். அப்போ அது வந்து சுத்தமாக என்னன்னா, அந்த வணங்குறதோ வழிபடுறதோ அதை வந்து அப்படி சொல்றதோ அது விரும்புறது இல்லை. இப்போ இதுதான் அதோடைய உண்மையான வளர்ச்சிக்கான ஒரு செயலா இருக்கும். தன்னை அறியாமைய வணங்க சொல்றதோ இல்லை ஒன்று செய்ய சொல்றதோ அது ஒரு கேட்டகரி. அதெல்லாம் தவிர்க்க சொல்றது அப்படிங்கிறது வந்து என்னன்னா, அது வந்து தியானத்துக்குள்ளேருந்து நிகழ்றதுனால செய்யறது. அது வந்து அப்ப அவங்க எப்படி வளர்ந்து இருக்கிறாங்க அப்படிங்கறத அங்கேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதான் அதுக்குள்ள ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதான் பக்தியா உருவம் அது மாதிரி இல்லாத இருக்கிறவங்க அவங்க அப்ப அந்த இயற்கையோட ஒரு ஒரு அது வேற மாதிரி ஒரு அட்டாச் ஆகி தான் இருப்பாங்க. அவங்க விலகி எல்லாம் ஒரு சூழல்ல இருக்க மாட்டாங்க. இப்போ அவங்களுக்குள்ள வந்து ஒரு வேற ஒரு வடிவம் அது இருக்கும். இப்போ அந்த ஒரு 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 பிரபஞ்சமே என்ன சொல்லணும்னா, ஒரு தேசத்துக்குள்ள ஒரு ஞானி உருவாயிட்டானா கம்பல்சரி போய் அவனை போய் ஒரு அடி பார்த்துட்டு வந்துடணும். ஏன் அப்படின்னா அந்த மாதிரி உருவாகிறது ரொம்ப கஷ்டம்ட்டான். என்ன எதுக்குங்க போய் ஒருத்தரை போய் பார்க்கணும்னா, இது அந்த மாதிரி உருவாக முடியாது அப்படின்னு ஸ்டேட்மெண்ட். இப்போ நம்ம இங்கே வந்து ஒரு ஒரு யூடியூப் இருக்கு, சில புத்தகம் படிக்கிறோம், நமக்குள்ளே சின்ன குறுகுறுப்பு இருக்குன்னு தியானம் பண்றாங்களே, இதெல்லாம் வந்து ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் தியானமே கிடையாதுன்ட்டு போயிட்டான். நீங்க பண்றீங்களா, இதெல்லாம் தியானம் இல்லை, இதெல்லாம் சும்மா வந்து இவங்க வந்து சும்மா காத்தடிக்கலன்னு ஒரு விசிறியை வச்சு விசிறிட்டு இருப்பாங்களா, அந்த மாதிரி விசிறி குறிப்பு இதெல்லாம் எல்லாம் வந்து ஏதோ ஒரு 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 சொல்லுவாங்கல்ல எங்கள் ஊரில் பொழுது பொழுதுன்னு 2 அவள் அள்ளி போட்டு மெல்லிட்டு உட்காந்துருக்கேன்னு, அந்த கதை தான் இதெல்லாம். இதெல்லாம் வந்து வேற எவன்ட்டையாவது தியானம்னு சொன்னால் அவன் குளிர் காய்ச்சல் வந்து படுத்துருவாங்க ஞானிகள். புரியுதுங்களா? அதான் இன்னொரு ஞானி என்ன சொல்கிறான்னா, உண்மையாக இருக்கிறவன் ஞானி என்ன சொல்கிறான்னா, என் கூட இருக்கிறவன் எவனும் தியானமே பண்ணக்கூடாதுங்கிறான்.
ஏன்னா அவன் பண்ண வேண்டாம், நான் என்னை விட இருக்கிறான்ல, அது தாண்டி வேற என்ன இருக்கு, என்னுடைய அலைவரிசையே அவனுக்கு போதுமானதா இருக்கும், என்னுடைய அந்த அந்த டைரக்ஷன்ல இருந்தானா போதும், அவனுக்கு கிடைக்க வேண்டியது அவனுக்கு கிடைக்கும். அவன் ஏன் போய் உடலை போட்டு அலட்டிக்கிட்டு இருக்கான்? அவனை வளர்க்கணும்னா நானே தேர்ந்தெடுப்பேன்ல. உங்க வீட்டில் ஒரு புள்ள இருக்கு, அதை ஞானி ஆக்கணும்னா நானே தத்தெடுத்துக்குவேன். அது கூட தெரியாம நான் என்ன கூமுட்டையாவா உட்காந்துருக்கேன்? நீ ஏன் போய் செவுத்த போய் உடச்சிக்கிட்டு இருக்கேங்கிறான் அவன். செவுத்த உடச்சி 4 மணிக்கு போய் ஏன் ஓட்டையை போட்டு ஓம் நமச்சிவாயன்னு கத்திக்கிட்டு கிடக்குற? நீ கத்தாத, எனக்கு தெரியும். நீ வேணும்னா உன்னை நான் நானே உன் வீட்டில் உன்னை நான் எடுத்துக்குவேன், உன்னை நான் பெற்றுக்குவேன் அப்படிங்கிறது தான் இது உண்மை. அது நீங்க யார் வேணாலும் நல்ல தியானம் பண்றவங்க நல்ல ஒரு 4-5 போர்வையை போட்டு கூட போத்திட்டு படுத்துக்கங்களே, உங்களை தூக்கிட்டு போயிடுவாங்க. உங்களை ஊடுருவி உங்களை பிடிச்சிருவான் காற்று மூலியமா. புரியுதுங்களா? அது நம்மளாம் ஒரு 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 ஏதோ ஒன்று நடந்துடாதா, ஏதோ ஒன்று பண்ணிட மாட்டோமா, ஏதோ ஒன்று செஞ்சிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஆவல்ல ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரு இறையை அடைஞ்சிட மாட்டோமா, இறையை போயிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம்தான். இப்போ அவன் சொல்றானா, கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், கண்டுபிடிச்சிட்டான்னா அவன் வேலை பார்த்துக்குவான், நீ பார்க்க வேண்டியதில்லை. உனக்கு ஒரு ரோல் என்னன்னா ஒருத்தனை கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப சிரமம். கண்டுபிடிச்சிட்டான்னா நீ அவன் பார்ப்பான், நீ வேலை பார்க்காத, நீ பாட்டில் அவன் எட்டாவது நடக்கிறானா நீ இப்படியே பின்னாடி போ, அவன் அந்த பக்கம் நடக்கிறானா அப்படியே பின்னாடி போ, அவ்வளோதான். இதான் உன்னோட ரோல். மற்றபடி உன்னோட ரோல்லாம் அங்கே ஒன்றும் இல்லைங்கிறது. இங்கே என்னன்னா ஞானி பயப்படுறான் இந்த தியானத்தை பார்த்துட்டு, உங்கள் தியானத்தை பார்த்துட்டு. அதான் சொல்கிறேனே, எனக்கெல்லாம் நிறைய நாள் ஜுரம் வந்திருக்கு உங்கள் இதை நிறைய பேர்த்த பார்த்துட்டு. இப்பயும் நிறைய பயத்தோடு தான் நான் இருக்கிறேன். புரியுதுங்களா? அது ரொம்ப பயம்தான். இப்பயும் ஒரு நடுக்கன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி நீங்கள் யூடியூப் பார்த்துட்டு நடுங்கிற மாதிரி நான் யூடியூப் பார்த்துட்டு நடுங்கிறேன், சுற்றி இருக்கிற சூழல். அப்புறம் எனக்கு வர்றதுலையும் எனக்குள்ள ஒன்று நடக்குதில்ல, அதை நான் பேசுறதுக்கும் நடுங்கிட்டு தான் பேசுகிறேன். இப்போ அது பேசுறதுல அப்படியே சில விஷயத்த கொஞ்சம் அப்படியே சில சூட்சமமாக கொஞ்சம் சில விஷயத்த கொஞ்சமும் புரியாத மாதிரி கொஞ்சம் சில விஷயத்த சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அந்த சந்திரன்லாம் சொன்ன பார்த்தீங்களா, இதெல்லாம் நான் டீட்டெயிலாகவே சொல்லலை. இதெல்லாம் ரொம்ப எனக்குள்ளே இருக்கிறது வேறு, அதை அக்கா பிரித்து பேசணும். அக்கா ஏன் பிரித்து பேசலைன்னா அங்கே பிரச்சனை ஆயிரும். என்னன்னா நம்ம ஆளுங்க ஏற்கனவே தியானங்கிற பேரில் ரொம்ப ஒரு மாதிரி முடியெல்லாம் விரித்து போட்டு அலைகிறாங்க. இப்போ இதெல்லாம் இன்னும் பேசும்போது, இப்போ இந்த அம்மா கேட்டாங்கல்ல, சூரியனில் எவன் தான் இருக்கிறான், அப்போ அது வேற மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திடும். இப்போ அந்த அந்த ஒரு பயம் இருக்கு நமக்கு. இப்போ மக்கள்கிட்ட ஒரு ஒரு அவேர்னஸ் இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு ஞானி தெளிவாக என்கிட்ட சொல்லிட்டாங்க, யாராலையும் அடைய முடியாதுப்பான்ட்டான், ஞானத்தை அடைய முடியாது, ஞானம் மாதிரி ஒரு மார்க்கத்தை வேணா அடையலாம். புரியுதுங்களா? அந்த திருவண்ணாமலையில் இப்போ நான் யாருன்னு அவர் உட்காந்துருக்காருல, இத்தனை ஆண்டுகள்ல அந்த நான் யாருலேருந்து ஒருத்தன் கூட வரல. எத்தனையோ வெள்ளைக்காரன் போயிட்டான் உள்ள, எத்தனையோ எறும்புகள் கட்டெரும்புகள் கட்டெரும்பு உள்ள போயிடுச்சு. எத்தனையோ இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் போயிட்டான், இந்தியா லெவலில் போயிட்டான். அதுலேருந்து ஒருத்தன் கூட அதுலேருந்து ஒரு ஒரு சரியான விஷயத்துக்குள்ளே வரலை. ஆல்ரெடி ப்ரிப்பேராக இருக்கிறவனா அவர் சொல்லி விட்டார், அங்கே போடான்னு சொல்லி விட்டார், அங்கங்கே வழி காட்டி விட்டார். அங்கே போய் அவர் போனதுக்கப்புறம் எவனும் உட்காந்து அந்த மாதிரி ஒரு சூழலுக்குள்ளே வரல. அப்போ என்னன்னா இது வர்றது ரொம்ப கடினம். அப்போ வர்றவனா அவங்களே தேர்ந்தெடுத்துருவாங்கங்கிறாங்க. ஒரு நம்ம உடல் ஆரோக்கியத்துக்காக, மன ஆரோக்கியத்துக்காக, குடும்ப விஷயத்துக்காக அப்படி ஒரு நல்ல பாதையில போகணும். இதுதான் நம்மளோட வேலை. அப்ப தியானங்கிறது இறைவனையே தேர்ந்தெடுத்தாதான் தியானம். புரியுதுங்களா? உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு சூழல் நடக்கணும், நல்ல வேலை, நல்ல ஒரு சூழலை நீங்க உருவாக்கிக்கணும். வாய்ப்பு இருந்தா ஒரு தியானத்தை நீ பாரு, அதை ஒரு செயல் வச்சுக்க, அது ஒரு பாதுகாப்பு. சும்மா நீ இப்படி உட்கார்ந்து இருக்கும்போது நம்மளை அழைக்கும் போது அது ஒரு பாதுகாப்பா உனக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு விஷயத்தை ஏற்படுத்துங்கிறதுக்காக நம்ம சொல்றோம். ஆனா ஒரு பொழுதும் நீ ஞானி ஆயிடுவா அப்படிங்கிறதுக்கு நம்ம சொல்லலை. அதை நம்ம உணர்ந்துக்கணும். ஆனா எல்லாரும் என்னன்னா 100% அதை ஞானி ஆயிரணும், தன்னை உணரணும் அப்படின்னு. தன்னை உணரணுங்கிறதே ஞானி தான். தன்னை உணர்ந்துட்டானா நீ அங்க என்ன மனித வாழ்க்கையிலேருந்து விடுபட்டனா நீ கடவுள் தான். நீ
அப்புறம் நீ வந்து அது எப்படி சாதாரண சாத்தியமாகுமா என்ன? அது வந்து சாதாரணமா சாத்தியப்படுற வேலையே கிடையாது. அப்படின்னா எத்தனையோ பேர் சாதிச்சிருக்கலாமே. தியானத்துல அலைவரிசை வர்றதோ இல்ல ஒரு காட்சி பார்க்கறதோ இல்ல நாம சொல்றது அப்படியே நடக்கிறதுவே ஞானி கிடையாது. இதுக்கும் அதுக்கு சம்பந்தமே கிடையாது. சரிங்களா? நம்ம ஆசீர்வாதம் பண்றது, ஒரு வீட்டுல போய் சாப்பிட்றது, பாத பூஜை பண்றது, இதுவும் ஞானி கிடையாது. புரியுதுங்களா? ஞானிங்கிறது டோட்டலா வேற. அவன் வந்து எல்லாத்துக்குள்ள இருந்து விடுபட்டவன். அவனை போய் நீங்க அடைக்க முடியாது, ஒரு பொருள்ல போய் அடைக்க முடியாது. அப்ப அவன் வந்து ஒரு வேற ஒரு 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 பகுதியிலேருந்து உட்கார்ந்துருக்கிறவன். அவன் வந்து என்ன சொல்றான்னா, இந்த உடைய போட்டிருக்கோம்ல, உடையே என்னது இல்லை அப்படிங்கிறான் ஒண்ணு. ரெண்டாவது, உடலே என்னது இல்லைங்கிறான். ஆச்சரியமான ஒரு விஷயத்த சொல்றான். உடை என்னது இல்லை. அடுத்தது வந்து உடையே இல்லாம இருக்கான் இன்னொரு நாள். என்னங்க இப்படி உட்காந்துருக்கீங்கன்னா, உடலே என்னது இல்லைங்கிறான். எதுதாங்க உங்களுது அப்படின்னு நம்ம போய் கேட்க முடியுமா அவர்கிட்ட? இப்ப அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில அந்த மாதிரி அதுதான் ஒரு அனுபவங்கிறது. அந்த மாதிரி அனுபவத்தை எப்படி பெறது? பாதி பேர் பெற்றவன் என்னன்னா லூசு மாதிரி ஆயிருக்கான். கொஞ்சம் பெற்றவன் எவனாவது ஒருத்தன் 2 பேர் தான் உடலே என்னது இல்லைன்னு சொன்னவன் எல்லாம் ஒருத்தன் 2 பேர் தான் பேசியிருக்கிறான். பாக்கி பேசப்பட்ட இப்ப சமீபத்துல 100 ஆண்டுகள்ல 50 ஆண்டுகள் 70 ஆண்டுகள்ல தத்துவ ஞானிகள் மாதிரி இருந்தாங்க. ஞானி கொஞ்சோண்டு அவங்களுக்கு அலைவரிசை கிடைச்சா அவங்க ஒரு ஆராய்ச்சி மாதிரி இந்த தியானத்தை பண்ணி மக்கள்கிட்ட இதெல்லாம் ஏதாவது கிடைக்குதா ஒர்க் ஆகுதான்னு பார்த்து அதையே புத்தகம் எழுதிட்டு அதையே வேலையா ஆராய்ச்சி பண்ணி பல புத்தகங்களை போட்டு அதுக்குள்ள சில விஷயத்த பேசிட்டு இது 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 அது இதுன்னு இப்படிதான் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு ஞானி கேட்டகரியில கொண்டு போய் ஞானி லிஸ்ட்ல எல்லாம் சேர்க்க முடியாது. அவன் யாரோடையும் வந்து அடாப்ட் ஆக மாட்டானா முதல்ல. புரியுதுங்களா? அதுதான் அதுக்கு ஒரே உதாரணம். நம்ம வந்து நம்மளுடைய பாரம்பரியத்துல தத்துவத்துல சொல்லியிருக்காங்க, நீர்ல தான் வந்து ஒரு தாமரை இருக்குமா, ஆனா நீர் வந்து அதுக்கு தேவைப்படாதான். உண்மையான ஞானி என்னன்னா நீர்ல வந்து முழுகும் போது என்ன ஆகும்? நீங்க நீர்ல முழுகுறீங்கன்னா என்ன ஆகும்? முழுகுவீங்க. அடுத்தது என்ன நடக்கும்? தண்ணியை குடிச்சிருவீங்கல்ல. தண்ணியை குடிச்சா போய் வந்துருவோமா? அப்ப அவங்க ஞானிக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவனும் தண்ணியை குடிக்க மாட்டானா, அந்த தண்ணியை அவனை குடிக்காதான். இந்த உலகத்துல இந்த தத்துவத்தை எவனாவது சொன்னானா அவனை கூட்டிட்டு வாங்க. இப்ப தண்ணியை நீ குடிச்சிருவல்ல, ஞானி என்ன சொல்றானா தண்ணிக்குள்ள முழுகுவானா, அவனும் வாயெல்லாம் பொழந்திருப்பானா, அவனும் தண்ணி குடிக்க மாட்டானா, அந்த தண்ணியும் அவனை குடிக்காதான். புரியுதா? இவன் தான் வாயை பொழந்துட்டான்ல, இவனுக்குள்ள போய் நான் குடிக்க வைக்கிறேன்னு அந்த தண்ணி இருக்குல்ல, அதுவும் இவனை வந்து இவனை குடிக்காதான். அப்ப அவன் என்ன சொல்றான்னா இதுதான் சூரிய தன்மைங்கிறான். அப்ப அதுக்குள்ள என்ன ஆகும்னா அந்த அந்த உஷ்ணம் அது எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்ப எந்த நீர் பட்டாலும் அது அது அதுகிட்ட போய் இதான் ஆகாது. அப்ப நீரும் வந்து அவனை குடிக்காது. இப்ப நம்ம வந்து தண்ணியை நாம குடிச்சிட்டோம் ஆத்துலன்னு சொல்றோம்ல, இப்படி சொல்லலாம். தண்ணி என்ன சொல்ற, நான் அவனை குடிச்சிட்டேன்னு கூட சொல்லலாம். அப்ப அப்ப அவனை கொண்டு போய் நீங்க எதுல கொண்டு போய் யாரோட கொண்டு போய் சேர்ப்பீங்க? அவனை எதுல கொண்டு போய் எந்த வரையறைக்குள்ள கொண்டு போய் அடக்குவீங்க? இப்ப இந்த மாதிரி ஒருத்தன் இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை பெறது ரொம்ப கடினம், பெற முடியாது. இது பெற முடியும்னா அது அது வந்து இயற்கையே அது பெற வைக்கும். அப்ப இந்த மாதிரி ஒருத்தன் பெற்றிருக்கவனா விட்டுறாத. நீ வந்து நீ தியானம் பண்ணாத, அவன் உனக்கு பதிலா அவன் வாத்துக்குவான். நீ அவனை போய் பிடிச்சுக்க. இந்த க்ளோஸ் வாட்ச் அவனோட நட, அவனை போய் ஃபாலோ பண்ணு, மற்றதெல்லாம் அவன் பார்த்துக்குவான். ஏன்னா அவனுக்குள்ள இது என்ன ஆச்சரியம்னா, என்ன மாதிரி ஆளை இவன் இப்படி கண்டுபிடிச்சான்? இவன் நமக்கான ஆள் கிடையாது. இவன் தண்ணியை குடிச்சிருவான், தண்ணி இவனை குடிச்சிருவேன், இவன் எங்க வந்தான் அப்படிங்கிறது அவனுக்கு உள்ள ஆச்சரியம். அவன் வந்து செய்யறதுக்கெல்லாம் பார்க்க மாட்டான். இவன் நமக்கான ஆள் கிடையாது, இவன் எப்படி வந்தான்? அவன் மீட் பண்றவன் எல்லாம் உடல் இல்லாம சூட்சமத்துல இருக்கிறவனை தான் மீட் பண்றான், அவன் ஆளுங்கிறான்.
அவன் இங்க எல்லாம் இதெல்லாம் என் ஆள் இல்லை அப்படின்லாம் அவன் சொல்றது கிடையாது. இவங்க வரமாட்டாங்களே, எப்படி வந்தாங்க, எப்படி வந்தாங்கங்கல்ல, எப்படி கண்டுபிடிச்சாங்க முதல்ல. அப்ப இதுக்குள்ள ஒரு 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 அலைவரிசையில அவனுக்கு ஏதோ ஒரு விதத்துல முன்ஜென்ம தொடர்புகள்ல அவன் ஒரு நல்வழியை பெறணும்னு அவனுக்கு ஒரு ஏதோ ஒரு சூழல் காட்டப்படுது. சொல்லுவாங்களா ஊர்ல, ஒரு பொறி தட்டிருச்சு, ஒரு சின்ன ஸ்பார்க்கும் வாங்கல, அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு சூழல் வந்து அப்படி ஒரு வரும்போது அந்த மாதிரி ஒருத்தரை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்புகள் உருவாக்கப்படுது. இப்போ அவன் லைஃப்ல வந்து அவன் வந்து திருப்பி வர்றான் வரலங்கிறதுல அங்கேயே அவனுக்கு சேஞ்ச் உருவாயிருச்சுன்னு அர்த்தம். லைஃபோடைய என்னுடைய முதல் அடிப்படை என்னன்னா, நான் வந்து லைஃப்ல முதல் சக்சஸ் எங்க தெரியுமா பார்த்தேன், ஒரு அடிப்படையா ஒரு பிச்சைக்காரனை பார்த்தேன். நான் ஃபர்ஸ்ட் ஒரு பிச்சைக்காரனை பார்த்தேன், ஒரு பெக்குலியரான ஒரு பிச்சைக்காரன். அங்கேருந்து என் வாழ்க்கை அப்படியே ஆரம்பிச்சிச்சு. அதுதான் நம்ம கற்றுக் கொடுத்தது என்னன்னா, இந்த மாதிரி ஒருத்தனை பார்க்கவே முடியாது, அந்த பார்க்க முடியாத அரிதான ஒருத்தனை நான் பார்த்துக்கிட்டேன், அவன் என்ன பார்த்துக்கிட்டான். புரியுதுங்களா? அங்கிருந்து ஒரு சேஞ்ச் தொடங்குனுச்சு. அடுத்தது என்னன்னா, என்ன சேஞ்ச் தொடங்குனுச்சுன்னா, அவனை மாதிரி ஆளுங்களை பார்க்கறதுக்கான வாய்ப்பை உருவாக்குனுச்சு முதல். இரண்டாவது, இந்த உடல் சம்பந்தமா வளர்றதுக்கு வாய்ப்பை அந்த அடுத்தடுத்து அதுவே உருவாக்கி கொடுத்துச்சு. இப்ப தேடியும் கிடைக்கிறது இல்லைங்கிறான், இறை சக்தியை தேடினாலும் கிடைக்கிறது இல்லைங்கிறான். ஆனா ஒரு ஏழை தேடாமே கிடைக்குதுங்கிறான். ஒரு ஞானி ஆகப்பட்டவன் என்ன சொல்றான்னா, நான் பல நாள் தேடினேன் கிடைக்கல, ஆனா இறைவன் ஒரு நாள் முடிவெடுத்தான், அவன் வந்து என்னை தடுத்து ஆட்கொண்டான், நான் தேடுறதே இல்லை, ஆனா தேடாத நிறைய இடத்துல நான் வந்து ஒரு செயலை வந்து பெற்றிருக்கிறேன். அவ்வளவுதான் இதோட விஷயம். தேடியும் கிடைக்காது, ஆனா இறைவன் நினைச்சானா நீ தேடாமே கிடைச்சிருன்ட்டான். நீ இப்ப தேடுற, எல்லாரும் தேடுறோம், தமிழ்நாட்டுல இந்தியா ஃபுல்லா தேடிட்டு இருக்காங்க. திபெத்தில் ஆரம்பிச்சு, சிலோன்ல வந்து அங்க கதிர்காமத்துல ஆரம்பிச்சு இந்த உலகம் முழுக்க தேடுறான். ஆனா அவன் நினைச்சானா, அவன் சொல்றான், நீ என்ன தேடுறேங்கிறான். என்ன தேடுற, என்ன, இறைவனை அடையணும், தியானம் பண்ணணும், ஒளியெல்லாம் பார்க்கணும். ஓ, அப்புறம் பார்த்துட்டு அவன் சொல்றான், உன்னால எப்படி கண்டுபிடிக்க முடியும், என்ன தைரியத்துல தேடிக்கிட்டு இருக்க. இல்ல இல்ல, எப்படியாவது இறைவனை பார்த்துருவேன். அப்பதான் அவன் சொல்றான், இப்படிதான் பார்க்க முடியாது, ரொம்ப தூரம் தேடி டயர்டானாக்க என்ன சொல்றான்னா, ஒரு பிச்சைக்கார மாதிரி ஒருத்தனை காட்டுறான், இப்போ இவனை பாரு அப்படிங்கிறான். இப்ப அவனை வந்து பார்க்கும்போது இவனுக்குள்ள என்னன்னா, நீ பல நாள் தேடினல, அது இவன் தான் உனக்கு தெரியறது கிடையாது, இவனை போய் பாரு, அதுக்குள்ள 1000 அர்த்தங்கள் இருக்கு, அவனை போய் பாரு. அப்ப பார்த்துட்டு அவனுக்குள்ள பார்க்கறது, அந்த பார்க்கறான்ல, அதுதான் அவன் வாழ்க்கையில அவனுக்கு பெரிய விஷயம். அப்ப அவன் பார்த்துட்டு அவன் வந்து எதுவுமே எனக்கு கிடைக்கல, சாதிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவரை கடந்து போயிடுறான். அவரை கடந்து போய் வாழ்க்கையில வெவ்வேறு தருணத்துக்குள்ள போறான். ஆனா அவன் வாழ்க்கையில பிறந்ததுலேருந்து அவனுக்கு ஒரே ஒரு நல்ல செயல் நடந்திருக்கு, அந்த பிச்சைக்காரனை பார்த்ததுதான். அது அவனால உணரவே முடியல. ஆனா அவனுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு நல்ல பெஸ்ட் விஷயம் நடந்திருக்கு. அது எதுன்னா அவரை பார்த்தது. நிறைய பேரை எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு முக்கியமான ஒருத்தரை போய் பார்க்கறது, ஒரு ஞானி கிடைச்சிட்டான் ஒருத்தன் பார்க்கறது இருக்குல்ல, அதுதான் அவனுக்கு வாழ்க்கையிலே ஒரு பெஸ்ட் விஷயம். ஆனா அதை பெஸ்டா இவங்க எடுத்துக்காம போறது என்ன காரணம்னா, அவங்க ஒண்ணு நினைச்சிருக்காங்கல்ல, அது கிடைக்கல, அது வந்து கிடைக்காம இருக்கு, தாமதமாகுதுங்கிறதுக்காக அவன் யாருன்னு அவங்களால உணர முடியாம உட்காந்துட்டாங்க. இப்ப அவன் என்ன சொல்றான்னா, இவன் வந்து அந்த மாதிரி செய்யறவன்லாம் கிடையாது, இவனை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ஏன், என்ன கஷ்டம் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. என்ன கஷ்டங்க அப்படின்னா, கடவுளுங்கிறவன் ஒரு 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 கேரக்டர், கதாபாத்திரம் கிடையாது, அவன் வந்து ஒரு அலைவரிசை. அந்த அலைவரிசை வந்து எல்லா உடல்லையும் நிக்காது, ரொம்ப கடினம். அது நிப்பாட்டி நிறுத்தி வைக்கிறது ரொம்ப கடினம். அது வந்து இப்ப நீ உன் வீட்டுல வந்து 10 குண்டு பல்ப் இருக்கு, 20 டியூப் லைட் இருக்கு, பல கலர்ஸ் லைட் போட்டிருக்க, ஆனா கரண்ட ஒரு நாளாவது நீ பார்த்திருக்கியா? தினந்தோறும் லைட்டை பார்த்துட்டே இருக்க, கரண்டை பார்த்திருக்கியா? அந்த தயாரிக்கிறாரு அவரு, கரண்டோட தன்மையில் எல்லாத்தையும் அவருக்கு தெரியும், ஆனா அதை முழுசா அவரால் எப்படின்னு பார்க்க முடியுமா? அதுதான் விஷயம். அந்த மாதிரி
அது மாதிரி பெரிய மெகாவாட் உள்ளது தான் ஒரு அலைவரிசை. அந்த அலைவரிசை தான் கடவுள். இப்ப கடவுள் அப்படிங்கிறது தனியா ஒரு கதாபாத்திரமோ ஒரு கேரக்டரோ ஒரு விஷயமோ எதுவும் கிடையாது. அது ஒரு அலைவரிசை. அது அப்ப ஒரு அலைவரிசை எப்படின்னா இப்படி ஏறும், இப்படி இறங்கும். இந்த பேலன்சிங்கா ஒரு அலைவரிசை மேலே போகும், அது மூவ்ல இருக்கும், திருப்பி இப்படி கீழே வரும், அப்புறம் லெஃப்ட் ஆகும், அப்புறம் திருப்பி ரைட் ஆகும், திருப்பி ஒரு இடத்துல அப்படியே வந்து என்ன ஆகும்னா அப்படியே நிற்கும். அப்ப அங்க நிற்கும் போது என்ன ஆகும்னா சில பேருக்கு காட்சி வரும், சில பேருக்கு பரவசம் வரும், சில பேருக்கு அழுக வரும், சில பேருக்கு ஃபீலிங்ஸ் வரும், சில பேருக்கு ஏதோ ஒன்று தனக்குள்ளே ஒன்று நிகழ்ற மாதிரி இருக்கும், சில பேருக்கு தியானம் வரும், சில பேருக்கு அவங்களுக்கு நடக்க போறது தெரியும். புரியுதுங்களா? அதே காற்று வந்து அந்த உடலுக்குள்ள எங்கெங்கெல்லாம் என்னென்ன மாதிரி இருக்கு அந்த அலைவரிசை அங்கங்க அந்த ஒரு பேலன்சிங் பண்ணுங்கிறான். இப்ப இந்த அலைவரிசைய அது இவ்வளோ அலைவரிசை உள்ள வந்து அது அப்படியே என்ன பண்ணுன்னா அங்க உள்ள எதுவுமே இல்லை, வெறும் ஒரு மூளை, நரம்பு, சதைகள், இந்த மாதிரி வந்து கிளாண்டு, இந்த மாதிரி உள்ள இருக்கிற இடத்துக்குள்ள அங்க என்ன நடக்குதுன்னா ஒரு அலைவரிசை உள்ள போய் அது பல இடங்கள்ல போய் அங்கே ஒரு லெஃப்ட் ரைட்டுன்னு ஒரு பேலன்சிங் நடக்குது. அப்ப அவனுக்குள்ள ஒரு பெரிய அவனுடைய உரை, அவனுடைய பார்வை, அவனோட செயல், அது எல்லாமே மாறி போகுது. அப்ப இத வந்து திக்குமுக்க ஆடி போன மக்கள் என்ன சொல்றாங்கன்னா கடவுள்னு நடுறாங்க. இப்போ அவன் என்ன சொல்றான்னா நான் வந்து கடவுள் கிடையாது அப்படின்னு. அந்த அலைவரிசையே என்ன சொல்லுதுன்னா நான் வந்து கடவுள் கிடையாது, நான் வந்து உருவம் கிடையாது, நீ நினைக்கிற மாதிரி இந்த லைட்ஸு இந்த ஒரு விஷயம் இதெல்லாம் சொல்றல அதெல்லாம் நான் இல்லை. என்ன வேணா ஒன்று சொல்லலாம், நான் ஒன்றும் இல்லை. ஆனால் என்கிட்ட ஒன்றே ஒன்றுனா நான் வந்து ஒரு வந்து எப்பயாவது ஏதாவது ஒரு சிம்டம்ஸ்னா சவுண்டை மட்டும் நான் எழுப்புவேன். சவுண்ட்ஸ்ன்னு ஒன்று சொல்றது இருக்குல்ல, அது ஒரு சூழல், அதுவும் நான் வந்து வெளிப்படுத்த மாட்டேன், அது எப்பயாவது ஒரு நிகழ்வுகள் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் அதோடைய அந்த செயல்பாடுகளை சொல்றான். அப்ப அந்த மாதிரி ஒரு அலைவரிசை வந்து ஒரு உடல்ல வந்து தக்க வச்சு இருக்கிறது ரொம்ப கடினம். அப்ப அந்த மாதிரி ஒரு தக்க வச்சு வருடக்கணக்கா இருக்கிறாரு ஒருத்தர். அப்ப அவர் என்ன நினைக்கிறாருன்னா சோறு, தண்ணி, தூக்கம், சிரிப்பு, கண்ணீர் இதெல்லாம் இல்லாம அவர் எதை ஒன்றுகிட்டே இருக்கிறாரு, எதை வச்சுக்கிட்டே இருக்கிறாருன்னா அலைவரிசையே அவர் உணவா தின்னுட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்ப அவருக்குள்ள என்னன்னா ஒரு மின்சார மனுஷன் அவரை சொல்லலாம். அவர் ஒரு மின்சார மனுஷன் தான் அவரு. உங்க வீட்டுல எரியிற டீப் லைட் இருக்குல்ல, அந்த மாதிரி. அதனாலதான் இந்த லைட்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த இங்கிலீஷ்ல எல்லாம் ஒரு வார்த்தை நீங்க என்ன வருது என்வெல்மெண்டா என்னமோ சொல்லிட்டு கிடப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு நீங்க மாறிட்டீங்க போயிட்டீங்க அப்படின்னா உங்க வீட்டுல ஒரு லைட்டு சுவிட்ச் போட்டு தான் எரியுது இல்ல, அந்த மாதிரி அவர் எனி டைமும் ஒரு லைட்டா எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறார். டே நைட்டு வந்து அந்த லைட்டு பீஸ் ஆகாம எரியுது. அப்ப அந்த அலைவரிசை வந்து முழுக்க வந்து அது அப்படியே ஒரு வெளிச்சத்தை அப்படியே கொடுத்துக்கிட்டே இருக்கு, அது வெளிச்சத்துக்குரிய இதா இருக்கு. அப்ப இந்த மாதிரி ஒருத்தரை வந்து பார்க்கறது ரொம்ப கடினம், தக்க வச்சுக்கிறது கடினம் அப்படிங்கிறது தான். இப்ப இது பாடத்திட்டம் மாதிரி ஆகி நிறைய பேருக்கு கொஞ்சம் கொஞ்சம் கிடைச்சோன்னா இதை வந்து மக்கள்கிட்ட கொடுத்தா மக்கள்கிட்ட ஒரு கியூரியாசிட்டி இருக்கு. மக்கள்கிட்ட என்ன கியூரியாசிட்டி இருக்குன்னா சாவுன்னா ஒரு பயம் இருக்கு எல்லாத்துக்கிட்டையும். அப்ப இது மாதிரி ஒன்று ட்ரை பண்றது நிறைய ஞானிகள் பண்ணியிருக்கிறாங்கன்னு அதை மார்க் பண்ணி சீனா மாதிரி நாடுகள்ல, இந்தியா மாதிரி நாடுகள்ல இதுக்கு ரெஃபரன்ஸும் நேரடியா அதுக்கு குறிப்பும் இருக்கிறதுனால அவங்க என்ன பண்றாங்கன்னா நீங்க சாகாம நீங்களே கடவுள் ஆகலாம், நீங்க சாகாம இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போதே அவனுக்கு இதை செய்யணுங்கிற எண்ணமும் ஆசையும் வந்துருச்சு. ரெண்டாவது என்ன ஆசை வந்துருச்சுன்னா நீங்க கடவுள் ஆகலான்ட்டான். மூணாவது நீங்க அதிசயம் பண்ணலான்ட்டான். நாலாவது உங்களை எவனுமே எது செய்ய முடியாதுன்ட்டான். இந்த மாதிரி ஒரு 10 கான்செப்ட் அதுக்குள்ள இருக்கு. அப்ப அதுக்குள்ள அவன் என்ன சொல்லிட்டான், சில பேருக்கு பறக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு, அதுக்கு அவனாச்சும் அதை செய்வான்டா. சில பேருக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கும் போதே விபூதி வர வைக்கிறது 90 வரைக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மேஜிக் பண்றதுக்கு தியானம் பண்ணுவான்டா, இந்த மாதிரி இந்த கலைகளை தேடுவான்டான். சில பேர் இந்த ஒரு 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 இரும்பை வச்சுக்கிட்டு தங்கமாக்குறது, இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகளை ஒரு சூழல்களை உருவாக்குறதுக்கு இந்த கலைகள். சில பேர் உண்மையிலேயே மரணம் இல்லாம வாழ முடியுமா பார்த்துக்குவோம். சில பேருக்கு அந்த அந்த ஒரு லைட்ஸ் மாதிரி எப்படி மாறுறது,
எப்படி நாமளே ஒளியா மாறுறது, அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? அப்படிதான் அது. இப்போ இந்த ராமலிங்க சுவாமிகளை ஃபாலோ பண்ற குரூப்புங்க எல்லாமே ராமலிங்க சுவாமி மாதிரியே நம்ம மாறிடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் போறாங்க. இப்ப நீ வெள்ளை உடையெல்லாம் உனக்குள்ள ஒரு அலைவரிசை வந்து இந்த உடலுக்குள்ள எந்த துணி உணர்த்தணும் அப்படின்னு அது வந்து அந்த லைட்ஸ் வந்து அந்த அலைவரிசை விரும்பினாதான் அதை போட முடியும். நீயா ஒரு மார்க்கத்தில் இருக்கிறன்னு ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போட்டிருக்கல்ல, அது வந்து உன்னுடைய திருப்திக்காக போட்டிருக்க. உன்னோட மன திருப்தின்னு சொல்றது ஒன்றும், நான் இந்த மாதிரி மார்க்கத்தை சார்ந்தவன்னு நீயா காட்டிக்கிறதுக்காக ஒன்று போடுறது. புரியுதா? நான் வந்து இந்த வெள்ளை உடைய எந்த மார்க்கத்தையும் சார்ந்தவன்னு இல்லை, எனக்குள்ள உள்ள ஒரு செயல் வந்து நடக்கும்போது அது வந்து கலரை வந்து இந்த உடலுக்கு அந்த கலரை வந்து அது சூஸ் பண்ணுது. இந்த தோலுக்கு இந்த உடலுக்கு மேல ஒன்று இருக்கணும், அது என்ன இருக்கணுங்கிறத நான் சூஸ் பண்ணல, அது சூஸ் பண்ணுது. அதுக்கான வாய்ப்பை நான் தட்டி மறுதளிக்கும் போது அந்த சூழலை பண்ண வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அது ஏற்படுத்து. அப்ப இது உருவாகுது, அது இது பிரகடனப்படுத்துது. அப்ப ஒரு முறைக்கு 4 முறை 5 முறை 6 முறை 7 முறை 10 முறை இந்த மாதிரி உடை அணியணும் அப்படிங்கிற வரும்போது கூட மறுதளிக்கிறோம், தட்டுறோம், இது வேண்டாம், என்ன இது இதுக்கு இது மற்றவங்க மாதிரி நமக்கு என்ன ஒரு யூனிஃபார்மா இது போட்டுக்கிட்டே இருக்கு. அப்ப அது 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 கொண்டாட வரைக்கும் அது போராடுது. அப்ப நீங்க ராமலிங்க சுவாமிகளுடைய அந்த மார்க்கத்தில் இருக்கிறவங்க சாமி நம்மளை தேர்ந்தெடுப்பார் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தாண்டி நாமளே சாமியை போய் அடைஞ்சிருவோம், சாமி கிட்ட போயிடுவோம் அப்படின்னு 90 விழுக்காடு பேர் தன்னை வருத்திக்கிட்டு ஒரு வேலை செய்யறாங்க. அவங்களுடைய எல்லா ஹிஸ்டரியும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எப்படி ஒரு கிறிஸ்துவ மதத்துக்குள்ள ஒரு போதனைகள் ஒரு 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 பைபிளை தூக்கிட்டு அப்படியே அந்த பைபிள்லயே அப்படியே ஒன்று போய்கிட்டே இருப்பாங்கல்ல, அதே மாதிரி தான் ராமலிங்க சுவாமியோட விஷயம். அந்த ஜீவகாரணியம் அந்த மாதிரி ஒரு சூழல்லே அவங்க தன்னை வந்து சாமி ஏதோ பக்கத்திலே இருந்து நம்மளை வந்து செய்ய சொல்லிட்டாரு பண்ண சொல்லிட்டாருங்கிற மாதிரி அவங்களே ஒரு விஷயத்தை வந்து ஒரு பெரிய பிம்பத்தை கிரியேட் பண்றாங்க, ஒரு வடிவத்தை வந்து உருவாக்குறாங்க. ஒருத்தருக்குள்ள இறைவன் சித்தர் தெய்வம் வருதுன்னா ஏதோ ஒரு அலைவரிசை ஒரு சின்ன தூண்டுதல் ஏதோ ஒன்று நடந்தா அது நடக்கும். நாம வந்து கிரியேட்டே பண்ணி நடக்கிறது பேரு அது மனம். இன்னொரு உலகத்திலே பெரிய தத்துவம் என்ன சொல்றான் ஒரு ஞானின்னா, ஆன்மாவே மனதோட மோசமானது, கடவுள் தத்துவத்தை அது கண்ணா பண்ணான்னு சொல்லி விட்டுரும், தன்னையும் சாமின்னு சொல்லி சிலைய வச்சுவிடும், ஒரு சிலையையும் கும்பிட வச்சுவிடும். மனம் எப்படி தீவிரமா மனித செயலுக்குள்ள ஒன்று செயல்படுதோ அந்த மாதிரி ஆன்மாவே அந்த மாதிரி செயல்பட வாய்ப்பு இருக்குன்ட்டான். ஆன்மாவே நானே கடவுள், நானே கிருஷ்ணன், நானே ராமன் அப்படின்னு சொல்ல வச்சுவிடும், அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. தனக்குத்தானே அதுவே கோயில் கட்டிவிடும், அதுவும் வாய்ப்பு இருக்கு. இன்னொரு சாமிக்கும் அது கோயில் கட்டிவிடும், அதுவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டான். அது அப்ப இதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப கேர்ஃபுல்லா அந்த ரொம்ப சேஃப்டியா டீல் பண்றது நம்மளால பண்ண முடியாதுன்ட்டான். அது வந்து நம்ம வந்து தியானம் பண்ணல 1, நம்ம தியானத்தை தக்க வச்சுக்கல 2, நம்ம வந்து இந்த பயணத்தை தொடரல. இதுக்கெல்லாம் அந்த இயல்பா ஏதோ ஒரு அலைவரிசை வந்து அதுவே தக்க வச்சுக்குது. இந்த உடலை அதுவே சில விஷயத்த பேச வைக்குது, அதுவே பிரயாணிக்க வைக்குது. இப்ப நாம இந்த உடலுக்குள்ள இருக்கிற அலைவரிசைய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தக்க வச்சுக்கலாம், சனிக்கிழமை ஓடி போச்சுன்னா என்ன பண்றது? நீங்களே சொல்லுங்க. வெள்ளிக்கிழமை என் புத்திசாலித்தனத்தை வச்சு நான் தக்க வச்சிடறேன், சனிக்கிழமை என்னை ஏமாத்திட்டு ஓடி போச்சுன்னா நான் என்ன பண்றது? வெள்ளிக்கிழமை இங்க ஒரு சித்தர் இருந்தாரு, சனிக்கிழமை அவரை காணமே, எங்கன்னு தேடுவீங்களா தேட மாட்டீங்களா? அதே மாதிரி லூசு பிடிச்சவன் கிறுக்கு பிடிச்சவன் ஊர்ல வந்து காவி வெட்டி கட்டினவன் எங்கெங்கே சுத்தி தெரிஞ்சவன்லாம் சித்தர்னு சொல்லிட்டு வந்துடுறீங்க. இதுல எவனை எடுத்தாலும் சித்தர். இது இந்த மாதிரி நாம ஒரு பேர் வைக்கிறதோ, நாம ஒரு செயல் பண்றதோ, நாம ஒரு வடிவம் பண்றதோ இது இல்லை. அதே மாதிரி இந்த அலைவரிசையா நாம தக்க வைக்க முடியாது. நான் ஒரு விஷயம் என்கிட்ட உங்களுக்கு அப்படி ஒண்ணு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இதை நீங்க தக்க வைக்க முடியாது. அதுவே தக்க வைக்கிறதுக்கு ஒரு சூழல். அது என்னன்னா, அதை நான் பலமாட சொல்லியிருக்கிறேன். அந்த அலைவரிசை எப்படி தேர்ந்தெடுக்குதுன்னா, எனக்கு உகந்த மாதிரி ஒரு சூழல் அங்க நடந்துச்சுன்னா நான் அங்கேயே இருப்பேன்.
எனக்கு உகந்த மாதிரி ஒரு சூழல் இல்லைன்னா நான் கடந்து அப்படியே வெளியில போயிட்டே இருப்பேன். அப்ப என்னன்னா, நீ உனக்கு ஏத்த மாதிரி நீ உன் வாழ்க்கைய மாத்தி அமைச்சு வச்சுக்கிட்டே இருக்கும்போது நான் இங்க இருந்து கடந்துருவேங்குது. அப்ப நான் ட்ரை பண்ணுவேன், உன்னை முடிஞ்ச அளவுக்கு உனக்குள்ள இருக்க ட்ரை பண்ணுவேன். யார் நான் சொல்லல, அந்த அலைவரிசை நான் ட்ரை பண்ணுவேன். எனக்குள்ள இருக்கிற அலைவரிசை ட்ரை பண்ணுது. அப்ப அதுக்குள்ள அந்த கால சூழல்ல அது கொஞ்சம் அது அப்படியே நிக்கிறதுக்கான வாய்ப்பு, இந்த கொஞ்சம் உடல் கேக்குது நிக்குதுன்னு வச்சுங்களேன், அது என்ன பண்ணுதுன்னா ஹோல்ட் பண்ணுது. என்ன இப்போ ஹோல்ட் பண்ணி இன்னும் அதை இன்னும் கொஞ்சம் அலைவரிசையை சேர்த்து அதை அப்படியே அனுப்புறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்குது. இப்போ நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம்னா, பட்டுக்கோட்டையிலேருந்து இந்த அம்மா வந்தாங்க. அப்போ அந்த அம்மாவுக்குள்ள என்னன்னா, இந்த மாதிரி ஆட்களை பார்க்கறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். நம்ம வாழ்க்கையில எவ்வளோ ஊருக்கு போயிருக்கோம். மிஞ்சி போனா என்ன, பட்டுக்கோட்டைக்கு திருவண்ணாமலைக்கு ஒரு 1000 ரூபாய் செலவாகுமா? எவ்வளோ பண்ணிட்டோம். ஒரு 1000 ரூபாய் போய் இவரை பார்த்துட்டு தான் வருவோமே. பார்த்துட்டு வந்துட்டோம்னா ஒரு திருப்தி அடைஞ்சிரும். அதுக்குள்ள ஏதாவது நடந்தா ரைட்டு, நடக்கலைன்னா போனா போயிட்டு போகுது, 1000 ரூபா தானே அப்படிங்கிற ஒன்று இருக்கும். அப்ப இங்க இருந்து அந்த அம்மாவுக்கு ஏதாவது ஒரு சிறு விஷயம் கிடைக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த அம்மா ஹோல்ட் பண்றதுக்கு அந்த அலைவரிசை அந்த அம்மாவை ஹோல்ட் பண்ணும். ஆனா அந்த அம்மா இன்னொரு 3 நாள்ல ஒருத்தன் பேசுவான் யூடியூப்ல, அவனை நோக்கி இருச்சுங்களே. அப்ப இது என்ன பண்ணனா, இது அந்த இடத்துக்குள்ள இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையில அது 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 உடல்ல இருந்து ரிலீஃப் ஆகுது. இப்ப அவரு ஒண்ணு கொடுக்குறாருல, அது உள்ள அடாப்ட் ஆகுது. இப்படி மனிதர்கள் என்னன்னா, ஒரு விஷயத்தை தக்க வைக்கிறது ரொம்ப கடினம். அப்ப அந்த அலைவரிசை என்னன்னா, இந்த பிரபஞ்சத்துல இந்த காலத்துல இந்த உடல்வு இந்த அலைவரிசையிலால வாழணும் அப்படின்னு அது தீர்மானிக்கும். இப்ப நீங்க ஒரு 4 பவுன் சங்கிலியை போட்டுக்கிட்டு வாழணும்னு ஒண்ணு இருக்குல்ல, அது ஒரு குடுப்பனன்னு சொல்றீங்கல்ல, அந்த மாதிரி இந்த அலைவரிசையால சில உடம்பு வாழணும்னு இருக்கும்போது அது என்ன பண்ணுதுன்னா, போராடி இந்த உடலுக்குள்ள அந்த அலைவரிசையை தக்க வைக்க போராடுது. அப்ப அந்த உடல் சொன்ன பேச்சை கேட்காம வீம்பு பிடிக்கும் போது கூட அந்த அலைவரிசை என்ன பண்ணுதுன்னா, அந்த உடலை எப்படியாவது ஹோல்ட் பண்ண பாக்குது. அதை இழுத்து பிடிச்சு வேற எங்கேயும் போக விடாம பண்ணுது. அப்படி எங்கேயாவது போகணும்னு நினைச்ச போது கூட அது தடை பண்ணுது. அப்ப எப்படி தடை பண்ணுது அப்படின்னு கேட்டா, அந்த அலைவரிசை உள்ள இருந்து ஒரு பைக்கை நான் ஓட்டுறேன். அப்ப அந்த அலைவரிசை அவன் போகக்கூடாதுங்கும் போது அதோடைய வீரியம் பீறிடும் போது எனக்குள்ளே ஒரு ஏதோ வேகம் மாதிரி இருந்து ஆக்சிலேட்டர் வேகமா கொடுத்து மரத்து மேல மோதி விழுந்துடுறேன். அப்ப அந்த பயணம் கட்டாயி அந்த கால் அடிபட்டு தூங்கும் போது அந்த அலைவரிசை உள் உணர்வா உணர்த்தது, நான் தான் மோதினேன் அப்படின்னு. உன்னை தக்க வைக்க எனக்கு வேற வழி தெரியல, சொன்னேன், நான் பலமுறை உணர்த்தினேன், நீ கேட்க மாட்டேன்ட. இப்ப நான் உள்ள அலைவரிசையா அப்படி மேல் நோங்கி உன்கிட்ட வரும்போது உனக்குள்ள ஒரு கோபமோ உனக்குள்ள ஒரு ஆக்ரோஷமோ ஒரு கவனக்குறைவு வரும்போது நீ மோதுற வண்டிய. அதுதான் அதோடைய காரணமா இருக்கு. அப்போ உன்னை தக்க வைக்க எனக்கு வேற வழி தெரியல. ஏன்னா நான் உனக்குள்ள இருக்கணுங்கிறது இது காலத்தின் கணக்கா இருக்கு. கணக்கு இல்லைன்னா நான் ஓடி போயிடுவேன். மார்கழி மாசம் எங்க ஊர்ல எல்லாம் கோலம் போடுவாங்க. அதிகாலையில எல்லா நாளும் கோலம் போடுவாங்க. அந்த மார்கழி மாசம் மட்டும் ஒரு தெய்வீகமா போடுவாங்க. மற்ற மாசத்துல தெருவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையா இருக்கும். தெருவு நமக்கு பிடிச்ச மாதிரி தெருவா இருக்காது. ஆனா மார்கழி மாதம் மட்டும் நமக்கு பிடிச்ச மாதிரி தெருவா இருக்கும். அது ஏன்னா அவங்க அப்படி ஒரு தெய்வீகமா ஒரு வேலையை பார்ப்பாங்க. அந்த மாதிரி தெய்வீகமா வந்துட்டு ஓடி போயிடும். அவருக்குள்ள இருக்கணும்னா அது போராடும். அப்ப நீ தியானத்துக்கு நீ போராட வேண்டியதில்ல. உன்னை வளர்க்கறதுக்கு நீ எரும மாடு மாடு பல குரங்கு மோசமான ஆளு, நீ மனுஷன். உன்னை சரி செய்யறது தான் உலகத்திலே ரொம்ப கஷ்டம். புரியுதா? யார ஒரு மரத்தை சரி செஞ்சிடலாம், எதை வேணாலும் சரி செஞ்சிடலாம். ஆனா மனிதனை கட்டுப்படுத்தவும் முடியாது, சரி செய்ய முடியாது, திருப்திப்படுத்த முடியாது. புரியுதா? நீ எப்ப என்ன வேணாலும் செய்வ. நீ வேகமா முடிவெடுக்கிறாள், வேகமா ஒரு விஷயத்த சிந்திக்கிறாள், டக்குன்னு அந்த அலைவரிசைக்கே ஒரு ஐடியா கொடுத்துருவ. அந்த மாதிரி ஒரு அது என்ன சொல்லுதுன்னா, நானே உடல் இல்லை, நானே உருவம் இல்லை, நானே ஒளி இல்லை, நானே கடவுள் இல்லைங்குது. அப்ப கடவுளே இல்லைங்குது. ஆனா கடவுளோட பெரிய ஆள் அது. அதுதான் கடவுள்னு ஒரு மனிதன் கும்பிடுறான். ஆனா அது நானே இல்லைங்குது. அப்ப அவ்வளோ பெரிய அலைவரிசை நான் ஒன்னும் இல்லைங்குது. ஆனா அந்த உலகத்துல இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் அதுதான் காரணமா இருக்கு, நான் ஒண்ணு இல்லைங்குது. ஆனா அதுகிட்ட நாம எப்ப வேணாலும் கல்லறைக்கு போகணும்னு ரெடியா இருக்கிற ஒரு ஆளு ஆலோசனை கொடுக்குறோம். அது நீங்க இப்படி போய் அலைவரிசை இப்படி வந்தீங்கன்னா நல்லா இருக்கும்,
அப்படிங்கும்போது அது என்ன ஆகும்? அப்ப இதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை. அப்ப இங்க என்ன மனிதருக்குள்ள எல்லா ஆசிரமத்துக்குள்ள என்னன்னா, எல்லாருமே நம்ம வந்து ஒரு ஒரு இறை அலைவரிசையிலே இறைவனே தேடி போய் நம்ம வந்து இறைவன் அடைஞ்சிடலாம். இப்ப நீங்க எல்லாம் தயாராகுங்க, தியானம் பண்ணுங்க, கடவுள் மார்க்கத்துக்கு வாங்க, மந்திரத்தை சொல்லுங்க, எந்த தப்பு தண்டாவும் பண்ண மாட்டீங்க. அப்படியே இதுல இருந்து அப்படியே நீங்க எல்லாம் ஒரு 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 ஞானத்தை வந்து நீங்க வந்து பெற்றலாம் அப்படின்னு ஒருத்தர் போதிச்சுக்கிட்டே இருக்கிறார். அதுல அவர் உயிரோட இருக்கிற வரைக்கும் அவருடைய உரைக்கோ அவருடைய அலைவரிசைக்கு ஏற்ற மாதிரி 1,00,000 பேர், கோடி பேர், 50,000 பேர், 1,00,000 பேர்னு இருக்கிறான். அவர் செத்து போனதுக்கு அப்புறம் அந்த ரேஷியோ கொஞ்சம் குறையுது. கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் அலைவரிசை கொஞ்சம் இருந்துச்சு, மாரியம்மன் கோயில் மாதிரி அந்த சமாதியை மாத்திட்டாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகுது. அதை கொஞ்சம் மாரியம்மன் கோயில் மாத்தாம கொஞ்சம் ட்ரெடிஷன் கொஞ்சம் அப்படியே சத்தம் இல்லாம சைலண்டா வச்சிருக்காங்கன்னா குறையுது கூட்டம். இப்படித்தான் உலகத்துல நடந்துகிட்டே இருக்கு. அப்ப இதுல இருந்து ஒரு ஒரு கரெக்டான விஷயத்த மக்கள்கிட்ட கொடுக்க முடியல. அப்ப மக்களும் வந்து ஒரு நிதானத்துக்குள்ள அதை வந்து பார்க்கவோ அதை கடைப்பிடிக்கவோ அவங்களால முடியல. அப்ப அவங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு கிடைக்கணும் அப்படிங்கறதுல அவங்க உறுதியா இருக்கிறாங்க. இப்ப கடவுள் அடைஞ்சு இப்ப நீங்க எல்லாம் என்ன பண்ண போறீங்க? அப்ப இவங்க என்னன்னா, நான் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டெடியா நல்ல ஒரு மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேற மாதிரி நான் ஒன்று வாழணும், அதுக்கு எனக்கு கடவுள் வேணும், நானே கடவுளா மாறணும். இதை இந்த பொண்ணுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுது இல்ல. சில பேருக்கு அது வெவ்வேறு விதமான ஆசைகள், வெவ்வேறு விதமான கருத்துக்கள், ஒவ்வொருத்தருக்குள்ள அதை டைவர்ட்டிங் மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப நீங்க நல்லா கண்ணை மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் உலகம் முழுக்க யோசிச்சு பாருங்களேன். எவனாவது உண்மையா கடவுளை தேடுறவன் எவனாவது தென்படுறானான்னு மட்டும் நீங்க ஒரு 10 நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணி பாருங்களேன். எல்லாமே எதற்காக கடவுளை தேடுறோம்? நீங்க ஒரு உலகம் முழுக்க ஒரு 5 நிமிஷம் உட்காந்து நீங்களே அனலைஸ் பண்ணுங்களேன். நம்மளும் சரி, தேடுறவனும் சரி, எதுக்காக தேடுறோம்? அது சரியா தேடுறோமா? என்ன ரீசனுக்காக தேடுறோம்? அடுத்தது சரியா தேடுறோமா? அது ஏன் தேடுறோம் அப்படிங்கறத மட்டும் நீங்க உட்கார்ந்து ஃபுல்லா உலகம் முழுக்க இருக்கிறத யோசிச்சு பார்த்துட்டீங்கன்னா, எல்லாமே வந்து ஒரு ஏதோ ஒரு ஒரு நிர்பந்தத்துல தேடிக்கிட்டே இருக்கிறான். தூங்கிக்கிட்டே இருந்தேன், ஒருத்தர் வந்துட்டாரு என் கனவுல, ஒரு முனிவர். அந்த முனிவரே பார்க்கணும்னு ஒருத்தன் தேடிக்கிட்டே இருக்கிறான். தூங்கும் போது வந்த முனிவர் இன்னொரு 4 நாள் கழிச்சு நீ தூங்கும் போது வரலாம், 4 வருஷம் கழிச்சு கூட வரலாம். அதுக்கு ஏன் தேடிக்கிட்டு இருக்கங்கிட்டு? தூங்கும் போது நீ வந்து கூட்டிட்டு வரல, அந்த முனிவர் தானே வந்தாரு, அவரே வருவார்ல. சரி வரலன்னா தூக்கி போட்டு நீ போய் வேலையை பார்க்க வேண்டியதான், ஏன் அவரை பிடிச்சி தேடிட்டு கிடக்குற? புரியுதா? ஏன்னா அவர் எப்படி வந்தாரு? கனவுல தானே வந்தாரு. அப்ப நீ போய் கனவுல தான் அவரை தேடணும், நீ ஏன் லைவ்ல தேடிட்டு இருக்க? தியானத்துல ஒருத்தரை பாக்குறீங்க, அவரை நீங்க என்ன பண்ணணும்னா தியானத்துல தானே தேடணும். நீ போய் லைவ்ல தேடிக்கிட்டு இருந்தனா அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, தேடி கண்டுபிடிக்க முடியாதுன்ட்டாரு. நான் உனக்கு ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாதான் கண்டுபிடிக்க முடியும். அப்ப நீ தேடுறல்ல, நீ வந்து என்ன எதுக்கு தேடுற? நீ நான் உனக்கு நீ வந்து உன்னை உணரணும்னா நானே உன்னை உணர வைப்பேன், நானே வருவேன் அப்படிங்கறதா அதோடைய பொருள். அப்ப இங்க ஞானியா இருக்க யாருமே எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. யாருமே அவங்க தேடி ஒரு கடவுளை கண்டுபிடிக்கல. கடவுள் தான் அவங்கள அந்த அலைவரிசை இருக்குல்ல, அது கடவுள்னு கூட சொல்லக்கூடாது, அந்த அலைவரிசை அதுதான் அவங்கள தேடி கண்டுபிடிச்சு அதை ஒரு விஷயத்துக்குள்ள மாற்றி விட்டுட்டு போயிருக்க வேண்டிய இவங்க எங்கேயும் போய் தேடி பிடிச்சி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணல. நீங்க ராமலிங்க சாமின்னு ஒருத்தர் போய் என்னைக்கோ ஒரு நாள் பார்த்துட்டு வந்துட்டீங்க. நீங்க ராமலிங்க சாமி மாதிரி மாறணும் ஒரு ஒளின்னா நீ ஒன்னு அவரு வந்து தேடுவார். இதுதான் இதுக்குள்ள இருக்கிற விஷயம். நீ அவரை தேடினா கண்டுபிடிக்க முடியாதுன்னு அவர் என்கிட்ட சொல்றாரு. என்ன கண்டுபிடிக்க முடியாது, எப்படி கண்டுபிடிக்க முடியாது, லாஜிக்கா நீங்க சொல்லுங்கிறார். அது ரொம்ப கஷ்டங்க, முடியாதுங்க அப்படிங்கிறார். வேணா சின்ன சின்ன செயல்களை, சின்ன சின்ன சுகங்களை வேணா அனுபவிச்சுக்கலாம், என்ன வந்து தேடி கண்டுபிடிக்கிறதுல அவ்வளோ சாத்தியம் எல்லாம் இல்லை. நான் சீரியஸா சொல்றேன், சாத்தியம் இல்லை, அது பண்ண முடியாது. நான் இங்க கருணைப்பட்டெல்லாம் ஒரு வேலை செஞ்சு கொடுக்கறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்ட்டாரு. ரொம்ப ரேர் இதெல்லாம்.
இப்போ இதுக்குள்ள என்னன்னா அவங்களுடைய வேற வடிவத்துக்குள்ளேருந்து அது ஒரு கட்டமைக்கிறார். அப்போ தேடுறான்ல, தேட தேட அவனுக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்டிங் வந்துடுது. கனவு வருது, டெய்லி நல்ல தியானம் வருது. அப்படியே போகும்போது அவனுக்கு சுகம் வந்து ஒரு காலத்தில் என்ன பண்ணுறான்னா வெள்ளை வேட்டி வெள்ளை செட்டெலாம் கட்டிக்கிட்டு அவனே அந்த சாமி மாதிரியே மாறிடுறான். அப்போ அவன் ஞானம் அடையலை, அவன் ஞானத்தையும் தெரிஞ்சுக்கல, ஆனால் ஞானத்துக்குரியவனாகவே அவன் மாறிடுறான். அவன் ஞானம் அடைஞ்சு ஏதோ ஒரு கலர்ஸை ஒன்று உடுத்தி அவர் இருக்கிறார் வெள்ளையில். இவன் ஞானத்தையும் தொடலை, ஞானத்தை பற்றியும் ஒரு செயல் இல்லை. ஆனால் ஞானம் அடைஞ்சா ஒரு தோற்றம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தோற்றத்தை இவனே உருவாக்கிக்கிட்டான். இப்போ ஒரு கெட்டப் இருக்குல்ல, இது அடைஞ்சதுனால வந்ததா இல்லை இதுவே செட் பண்ணிக்கிட்டு அடையிறதுக்காக இந்த கெட்டப்பா? இப்போ இது அடையிறதுக்காக இந்த செட்டப்பா இல்லை அடைஞ்சதுனால இந்த செட்டப்பா? இப்போ அடையிறதுக்கு முன்னாடியே அது 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 அப்படி ஒரு செட்டப்பாக மாறிட்டு அதுக்கு என்ன பண்ணுறது? அதுக்கு என்னன்னா நான் பல நாள் தேடிட்டு இருக்கேன் அதனால அப்படி செட்டப்பாக மாறிடுச்சுங்கிறாங்க. புரியுதுங்களா? இதுதான் நடக்குது. அப்போ வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு சூழலில் பார்க்கும்போது தன்னையே ஒரு ஞானியாக ஒரு சித்தரித்து ஒரு சாதாரண இயல்பு மனிதன் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறான். அப்போ அங்கே இல்லைன்னா நீங்கள் ஞானி மாதிரி வாழ்கிறது நல்ல வாழ்க்கை, ஆரோக்கியமான விஷயம், அதை நான் வாழ்த்துறேன், பாராட்டுறேன். ஆனால் நீ அதில் ஞானி மாதிரி நினச்சி ஒரு கற்பனையில், ஒரு மாயையில், ஒரு மூட நம்பிக்கையிலே பயணிக்கிறியே, அங்கே ஒரு பிரச்சனை இருக்குல்ல. புரியுதா? வருவார் வருவார் வருவார், நாளைக்கு வருவார், நாளைக்கு மறுநாள் வருவார், நாளைக்கு இப்படி நான் வந்து வருவார் 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 வருவார்னா வரவே மாட்டுறாரு அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் தியானத்தில். ஒருத்தர் வருவார்னு ஜன்னலை திறந்து வச்சேன், காணா. வர கதவை திறந்து வச்சேன், காணா. சரி இப்போ ரெண்டுமே திறந்த கூடாதுன்னு மொட்டை மாடியில் போய் படுத்துக்கிட்டேன். கதவு ஜன்னல் இருந்தால் கொஞ்சம் பெரிய பெரிய ஆள், அவர் கொஞ்சம் வர்றதுக்கு கொஞ்சம் இடையூறாக இருக்குமா இருக்கு அப்படின்னு மொட்டை மாடியில் படுத்துக்கிட்டேன். நீங்கள் ஃப்ரீயாக வாங்கினேன், அப்பயும் வரல, வரவே மாட்டார் அப்படின்னு படுத்துக்கிட்ட ஒரு அலைவரிசை வந்துடுச்சு. சரி இது எத்தனை நாள் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி 20 நிமிஷத்துக்கு ஒருக்கா தியானம் பண்ணி செக் பண்ணேன். இது எத்தனை நாள் இருக்க போகுது, ஓடி போயிடும் கண்டிப்பாக அப்படின்னா ஓடவே மாட்டேன்ருச்சு. சரி இது ஓடவே மாட்டேங்கிறனோன்னா எனக்குள்ள என்ன கியூரியாசிட்டினா இது இது என்னதான் பண்ணுதுன்னு பார்க்கணும். ஒன்று, இது எவ்வளோ நாள் நமக்குள்ள இருக்கு. நீங்கள் கடவுளை தேடுறீங்க, நீங்கள் தியானத்தை தேடுறீங்க. நான் என்ன பண்ணேன்னா இந்த அலைவரிசை நம்மளோட எவ்வளோ நாள் இருக்கும், ஓடி போயிருமா இருக்குமா, இதுதான் எனக்கு அதுக்கும் கியூரியாசிட்டி. இதை செக் பண்ணுறதுக்கு தியானம் பண்ணுறேன் நான். இருக்குடா, சரி இப்போ ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வந்து திருப்பி இவன் இருக்கிறானான்னு பார்ப்போம். அப்போ இது இருக்குதானே பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு தியானம் கிடைச்சிச்சு. இதை இருக்க வைக்கிறதுக்காகவே நீங்கள் தியானம் பண்ணுறீங்க. இதுதான் உங்களுக்கு எனக்கு இருக்கிற வித்தியாசம். புரியுதுங்களா? இதுதான் இப்படி தான் நான். அப்போ நான் கடைசி வரைக்கும் என்னன்னா இது எத்தனை ஒரு 2-3 வருஷம் இருந்துட்டானே திருப்பி இருப்பானா அப்படிதான் நான் நினைக்கிறேன். திருப்பி ஒரு நாள் ஓடிட்டானா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான். இப்போ நிறைய பேருக்குள்ள கொஞ்சம் அலைவரிசை வந்தோன்னே அவன் ஓடிட்டானா இல்லை ஆயிட்டோம், நம்ம இப்பயே ஆகிட்டோம், பாதி ஆகிட்டோம். இன்னும் இந்த மாதிரி யூடியூப்பில் யாராவது பேசுகிறாங்களோ அவங்கள்ட்டையும் கொஞ்சம் கேட்டு இல்லை அவங்கள்ட்ட கொஞ்சம் ஆசீர்வாதம் வாங்கி அதை இன்னும் தெளிவுபடுத்திட்டு நான் என்ன மாதிரி அனுபவம் பெற்றிருக்கேன்னு சொல்லி விட்டுருங்க அப்படின்ட்டு வந்துடுறாங்க. புரியுங்களா? இதுதான் அதோடைய பெரிய ஒரு வடிவமாக இருக்கு. இப்போ ஒருத்தர் ஒரு அனுபவம் பெற்றிருக்கிறவரோட பேசாமல் பயணிச்சா அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையை பூ போல மாற்றி விட்டுருவார். ஏன்னா உனக்கு கொள்ளவாசலும் திறக்க தெரியாது, ஜன்னலை திறக்க தெரியாது, கதவை திறக்க தெரியாது, எப்போ பேனை போடும்போது ஜென்ரேட்டரை போட்டு விட்டுருவ. புரியுதா? உன்னை சமைன்னு சொன்னால் தூங்க போயிடுவ, தூங்க போக சொன்னால் சமைச்சிருவ. நீ வந்து ஒரு ஒரு கூறுபாடு இல்லாமல் ஒரு வேலையை பார்த்து வச்சிருவ. அப்போ நீலாம் வந்து தியானம் பண்ணனா வந்து கடவுளே கவுத்து போட்டுருவ. புரியுதா? அவன் என்ன சொல்றான்னா இந்த அலைவரிசை கல்லறைக்கே போகாது, ஆனா கல்லறைக்கு போயிருமோன்னு ஒரு பயம் வந்துருச்சு அவனுக்கு. கல்லறைக்கு அதான் மரணம் இல்லாத பெருவாழ்வுன்னு சொன்னானே, நானே மரணம் அடைந்து விடுவேன்னு ஒரு ஞானிக்கு ஜுரம் வந்துருச்சுட்டான். ஏன்னா நடக்கிறத பார்க்கும்போது எனக்கே ஜுரம், சாகாத இந்த அலைவரிசையே கொன்றுவாங்கமா இருக்கு மக்களுடைய தீவிரத்தை பார்க்கும்போது நானே செத்துருவேமா இருக்கு. அப்ப இது என்ன பண்றதுன்னு தெரியலன்னு தான் அந்த அலைவரிசை பயந்து நடுங்குது. புரியுதுங்களா? அது வந்து யாரை பார்த்து நடுங்கினது இல்லை, அது பயந்ததே கிடையாது. அதான் முதல் முறையா மக்களை பார்த்து நடுங்குது. அது எங்க அதிகமானா இந்தியாவில் கிட்டத்தட்ட 40 கோடி பேர் தியானம் பண்ணிட்டு இருக்கான்.
கொலை நடுங்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நடுங்குது அந்த அலைவரிசைக்கே. அப்ப 40 கோடி பேர் தியானம், அதுல 20 லட்சம் பேரு கடவுளே பயப்படுற அளவுக்கு தத்துவத்தை சொல்றாங்க. புரியுதுங்களா? சிவவாக்கியரே அப்படியே 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 கொலை நடுங்கிற மாதிரி தத்துவத்தை சொல்றாங்க. அவங்களுடைய செயலே தான். ஆனா அப்படி ஒருத்தர் பிறந்திருக்கிறாரா அப்படிங்கிறதுக்கெல்லாம் அவர் பிறந்தாரா, எழுதினாரா, அதெல்லாம் இப்ப ஒரு ஒரு அலைவரிசை என்ன சொல்லுதுன்னா, இப்ப அந்த அலைவரிசை வேற, என் உடல் வேற. அந்த அலைவரிசை உள்ள வந்து எனக்கு ஒரு கருத்தை சொல்லுது, நான் உங்ககிட்ட சொல்றேன். அதே மாதிரி அந்த அலைவரிசை வந்து எனக்குள்ள வந்து ஒன்று எழுதுது, அதை அவன்கிட்ட கொடுக்குறேன். இப்போ அந்த அலைவரிசை இப்போ வந்து அது யாருன்னே கிடையாது, ஒரு அலைவரிசை எனக்குள்ளே வந்து உணர்த்தி ஒரு செயல் சொன்னிச்சு, அதை நான் கொடுத்துட்டேன். இதே மாதிரி ஒரு அலைவரிசை எனக்குள்ள வந்து 6 திருமுறையும் எழுதி நான் கையில் கொடுத்துட்டேன். இப்போ நான் எழுதுனேன்னா ராமலிங்க சாமி எழுதினாரா? அந்த அலைவரிசை தான் காரணம். ஆனா அது நேரடியா வந்து உடல் எடுத்து ஒரு வேலை செய்ய வேண்டியது கூட இல்ல. ஒருத்தர் உங்களை ஒரு மணி நேரத்துக்குள்ள கூட ஒரு எழுதிங்கிற ஒரு புத்தகத்தை வச்சுட்டு போயிடலாம். புரியுதா? அப்ப இதெல்லாம் ஒரு 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 வேலையை எப்படி வேணாலும் அது பார்த்துட்டு போயிடலாம். ஒரு ஒரு உடலுக்குள்ள வந்து ஒரு அலைவரிசை அவ்வளோ வேலை பண்ணும்போது அதுவே அவதரிக்காம ஒரு புத்தகத்தை உருவாக்கி கையில நானே வந்த மாதிரின்னு ஒன்று வச்சுட்டு போக முடியாது. எவ்வளவு நாளை ஆகும்? பெரிய விஷயமே இல்லை. இப்ப இவங்க என்ன செஞ்சிடறாங்கன்னா, ஒரு 200 ஆண்டுகள் 500 ஆண்டுகள் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மளை மாதிரியே ஒருத்தன் பிறந்து அவன் வாழ்ந்து அவனே ஒரு புத்தகம் எழுதி அவனே வந்து ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியன்னு அவனே எழுதி வச்சுட்டு போயிட்டான் அப்படின்னு இவங்களாகவே ஒன்று நினைச்சுக்கிறாங்க. அவன் பிறந்தானா அப்படிங்கிறதுக்கு அவன் சொல்றான், அலைவரிசை நான் பிறக்கிறது இல்லைன்ட்டான். கிளியரா சொல்லிட்டான், நான் பிறக்கிறது இல்லை, நீங்க நினைக்கிற மாதிரி என்ன கடவுள் என்ன ஒரு உருவமா ஒரு கேரக்டரா பாக்குறீங்களா, அது இல்லைன்ட்டான். தயவு செய்து அதுவே ராங்குன்ட்டான். தவறான ஒரு கொஸ்டின், தவறான விஷயம். நான் ஒரு அலைவரிசை. நான் வந்து ஒருத்தரை பார்த்தேன்னா அவரையே என்னகிட்ட இருக்கிற அவரை இந்த உலகத்துக்கு தேவையானதை ஒரு விஷயத்த அவர் மூலியமா அந்த மெசேஜை கன்வே பண்ணி அவரே எழுத வச்சு கீழே வந்து திருச்சி டெம்பிள்னு நானே அவர் கையால சைன் பண்ண வச்சுட்டு போயிடுவேன். இப்ப நான் எழுதுனேன் அப்படின்னு வந்து இந்த உலகம் நம்பலாம். எனக்கு அவருக்கு மீட்டிங்கு 25 நிமிஷம் தான். 25 நிமிஷம் தான் அந்த ரைட்டிங் வேலை முடிஞ்சுன்னு போயிட்டே இருப்பான். அலைவரிசை வெளியில வந்துடும். புரியுதுங்களா? இவ்வளவுதான் விஷயம். இப்ப அவர் பிறந்தாரா சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அதுக்கப்புறம் அந்த அலைவரிசை வெளியே படிச்சு அவர் மனிதனா இருக்கிறாரு. இப்ப அவரே கேட்கிறாரு, இந்த புத்தகத்தை நான் தான் எழுதுனேனா? இப்ப நான் இருக்கிறேன்ல, என் புத்தகத்தை படிக்கும்போது நான் தான் எழுதுனாங்கிறேன். இது கூட வேடிக்கை விட்டுருவான். போய் காணொலியை போய் கேட்கிறேன். கேட்கும்போது இவர் நல்லா பேசுறாரு அப்படின்னு நான் கேட்டுட்டு இருக்கேன். இப்ப நீங்க எப்படி கேட்குறீங்களோ அதே மாதிரி இவர் நல்லா பேசுறாரு, இது எப்படி நான் பேசினா நான் கண்டிப்பா அப்படின்னு தான் நான் கேட்கிறேன். நான் சீரியஸாவே நான் கேட்கிறேன், இது நான் தான் பேசினேனா? இவரு வேற மாதிரி பேசுறாரு, நல்லா பேசுறாரு. சமயத்துல பாத்ரூம் போறது கூட போகாம அந்த காணொலியை போட்டுவிட்டு அப்படியே நின்றுகிட்டே இருக்கிறேன். போவோம் 5 நிமிஷம் போக வேண்டியது போகாம நின்றுட்டே கட்டிட்டே இருக்கிறேன். போக முடியல என்னாலயே. அப்ப இது இவரு நான் பேசுனதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு மாதிரி தெரியுதுன்னு நானே யோசிக்கிறேன். இது எப்படி இது வந்து நான் பேசியிருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவா இருக்கு, இது என்ன இது இல்லையே, இது ஏதோ ஒரு வேற மாதிரி இருக்கே அது அப்படிங்கிற. அப்ப அதுக்கு மெயின் காரணம் நம்மளுடைய உடல், நம்ம தன்மை இல்லை, அந்த அலைவரிசை தான் அது. அந்த அலைவரிசையோட தாக்கம் இருக்கும்போது இப்ப நீங்க ஒவ்வொரு வகுப்புகள்லையும் பேசும்போது பாத்தீங்கன்னா அது என்ன மாதிரி அலைவரிசை வரும்னு தெரியாது. அது வரும்போது என்னன்னா அதோடைய உரை, அதோடைய செயல், அதோடைய அலைவரிசை, அதோடைய உங்களுக்குள்ள போறது, இது எல்லாமே வேற மாதிரி இருக்கு. அப்ப கேட்கறவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பாருங்க 6 மணி 8 மணிக்கு ஒரு நாள் கூட அது சலிக்காது, அது வேற ஒரு விஷயத்தை ஏற்படுத்தாது. காரணம் அங்க ஒரு மனுஷன் பேசுனா எல்லாத்தையும் எடுத்தோம் நம்ம உரையும் போடுங்க, 2ஐயும் போடுங்க. ஒரு 10 நிமிஷம் 16 நிமிஷத்துல அந்த உரைகள்லாம் போர் அடிச்சிடும் உங்களுக்கு. இங்க பேசுற அத்தனை ஆன்மீக உரைகளையும் எடுத்து இப்படி போட்டு காணொலியில வரிசை ஆர்டர் பண்ணிட்டு நம்ம உரையும் போடுங்க அப்படி. ஏன்னா அதுக்குள்ள ஒருத்தன் மனுஷன் இல்ல, அலைவரிசை இருக்கு. அங்க எல்லாமே ஒரு இறை சிந்தனை உள்ள மனிதன் தான் பேசிக்கிட்டே இருப்பான். புரியுதுங்களா? எங்க சுவாமி சொன்னாரு, அருணகிரி சுவாமிகள் சொன்னாரு, முருகன் வந்தான், அப்படியே நினைச்சேன் பேசினேன். இந்த அலைவரிசை அதெல்லாம் இருக்காது. இது வந்து என்னன்னா என்டேரி உள்ள இதை கேட்கும்போது அவங்களுக்குள்ளே அந்த அலைவரிசையோடைய ஃபீலை உணர முடியும்.
இப்போ அந்த அவங்க கேட்கும்போது அவங்க வீட்டுக்குள்ளே அந்த அலைவரிசை ஊடுருவறதுக்கு வாய்ப்புகள், ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்கு. நான் தான் பார்க்குறேனே, நானே இது இல்லை, இது யார், நான் பேசலை, அப்படி தான் பார்க்குறேன். அப்போ எனக்கு என்னன்னா, பாத்ரூம் போக வேண்டியவன் போகாமல் அப்படியே ஸ்டக்காகி நிற்கிறேங்க. 10 நிமிஷம் பாத்ரூமே மறந்துட்டேங்க. அப்படியே நின்று அந்த செல்ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். நம்ம தானே பார்க்குறோம். அப்போ எப்படி இருக்கும்? அப்போ என்ன மாதிரி நீங்கள் நினச்சி பாருங்க. அப்போ அந்த அலைவரிசை அதோடைய ஊடுருவல், அதோட தீவிரம் வேற மாதிரி இருக்கு. அப்போ அதுலேருந்து தான் இந்த உரை கிடைக்கப்படுது. நாம் ஒரு ப்ரிப்பேர் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணிட முடியாது. அப்போ இந்த மாதிரி ஒரு வளர்ச்சி, இந்த மாதிரி ஒரு செயலுக்கு முக்கியமான பிரதானமான காரணம் ஒரு அலைவரிசை தான். ஒரு தியானங்கிறதோ, ஒரு மாதிரி உரைங்கிறதோ, இறை சம்பந்தமா இருக்கிறதோ, உங்களுடைய ஏதாவது ரகசியங்கள் அது சொல்றதோ, உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த அது உங்களை நோக்கி பார்க்கறதெல்லாம் அதுதான். இல்லை தனிப்பட்ட முறையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நாங்கள் உங்களை நோக்கி பார்க்கும்போது, உங்களை நோக்கி உரையாற்றும் போது, உங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கும்போது என்ன குரு, கடவுள் அந்த மாதிரி உச்சரிச்சிடுறதுனால அது ஒரு தோற்றமாக ஆயிடுது. இப்போ அந்த அலைவரிசை என்னன்னா, இந்த உடலை கலட்டி விட்டுட்டு போயிடுச்சுன்னா அது பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. அந்த அலைவரிசை இப்போ வேலை முடிஞ்சு ஓடி போயிடும். அப்போ நீங்கள் போய் முக்கியமானது யார், அந்த ரோல் யார், அதுதான். இப்போ டோட்டலாக இது பாடி, அதான் இன்ஜினு, அது போயிடுச்சு. அது போனோன்னா அது அப்படியே மிதந்து அப்படியே போயிட்டு இருக்காது. நீ காரில் போயிட்டே இருக்க, உனக்கு காருக்கு மேலே அப்படியே மிதந்து அப்படியே போயிட்டே இருக்கு. நீ எங்க போற, கடவுளை தேடி போற, அது உன் காருக்கு மேலே மிதந்துகிட்டு இருக்கு. அதுதான் அதை கும்பிட்றதுக்கு போற, அது உன் காருக்கு மேலே மிதக்குது. நீ கொண்டு செருப்பை கழட்டி விட்டுட்டு சாமி அங்க இருக்கேங்கிற, செருப்பு கிட்ட அது மிதந்துக்கிட்டு நிக்குது. இதுதான் விஷயம். அப்ப அந்த அலைவரிசை தான் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்தை கொடுக்குது இல்ல, அதுக்கு காரணம் அதான். இப்ப இந்த உடை இருக்குல்ல, இந்த உடைக்கு காரணம் அந்த அலைவரிசை இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் பண்ணுது. நான் ஒரு மலைக்கு போயிருந்தேன். அந்த மலை தொடர்களுக்குள்ள போகும்போது ஒரு 4-5 விதமான கலர்ஸ் அப்படியே ஒரே நேரத்துல அப்படியே அந்த மலையோட உச்சியில அப்படி நிக்குது. அப்படியே நிக்குது 4 கலர்ஸ். அப்படியே அந்த சின்ன 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 குட்டி 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 அணுக்களா அப்படியே 4 கலர் அப்படியே நிக்குது. அந்த 4 கலரை விட்டு என் கண்களால எடுக்கவே முடியல. புரியுதுங்களா? அப்ப அந்த அலைவரிசை அதே அந்த அலைவரிசை அங்க நிக்குது. எனக்கு ஒரு பெரிய ஒரு வியர்ப்பை ஏற்படுத்துது. அதை நான் பார்த்து அப்படியே பிரமிச்சு போயிட்டேன். அப்ப எனக்குள்ள பெரிய மாற்றம், பெரிய தியானம், பெரிய செயல் நடக்குது. அதை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த பழனியில பாக்குறேன், பெரிய மாற்றம் நடக்குது. அந்த மலையில பார்த்தேன் பாருங்க, அதே மாதிரி ஒரு அலைவரிசை இது உள்ள இருக்கு. அது நான் வெளியில பார்த்தேன்ல, ஏன்னா இந்த உடல்ல செட் ஆகிறதுக்கு டைம் வேணும், அதனால வெளியில காட்டுறேன். இந்த உடலுக்குள்ள அப்படியே செட் பண்ண முடியாது. அப்ப நான் அந்த மலை தொடருக்கு அடிக்கடி போறவன். அந்த மலை சின்ன குன்று, அந்த தொடர்ல அப்படி நிக்கிறேன். அந்த தொடர்ல பாக்குறேன், என்னைக்கும் இல்லாத அந்த கலர்ஸ் எப்படின்னா இந்த கண்கள்லாம் அப்படியே வியர்ந்து போய் பாக்குது. அப்படியே நான் அப்படியே அகலாம நிக்கிறேன். அப்ப தினந்தோறும் இல்லை, ஒரு நாள் அப்படி நிற்கும் போது எனக்கு அப்படியே அகலாம அந்த கலர் அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு எப்படின்னா இங்க செயல் இழந்துருச்சு. அப்ப எனக்கூட உள் உணர்வு எப்படின்னா, இது வானவில் கலர்ஸ் கிடையாது, இது ஒரு இறைத்தன்மைக்குள்ள இருக்கிற அலைவரிசை அப்படிங்கிற அது உள் உணர்வு தோணுது. அப்புறம் அந்த தியானம், அந்த செயல்கள் எல்லாம், வளர்ச்சி எல்லாம் வேற மாதிரி நடக்குது. அதுக்கப்புறம் அந்த வெளியில பார்த்தேன்ல அலைவரிசை, அதே மாதிரி தன்மை தான் உள்ள இருக்கு. அப்ப ஏன் அது வெளியில இருந்துச்சுன்னா, இந்த உடல் தகுதி பெறல, இந்த உடல் தயாரா இல்லை, இந்த உடல் அந்த பக்குவத்துக்கு வரல. அப்போ ஒரு நாள் இந்த உடல் பக்குவத்துக்கு வரும்போது அது வருது. அப்ப அது பிறப்புக்குரியதோ உருவத்துக்குரியதோ இல்லை. இப்ப நாம எழுதியிருக்கிற 2-3 புத்தகம், நம்ம பேசியிருக்கிற இத்தனை காணொலியும் இந்த உடலை உருவாக்குனவங்களோ இந்த உடல் சார்ந்தவங்களோ இல்லை. அந்த அலைவரிசை இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒருத்தர் உடலுக்குள்ள அது மெசேஜை பாஸ் பண்ணுது. அது சொல்லுது. அதுக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. அது வரும், அது அப்படியே ஒரு 1/2 hour நீங்கள் சாப்பிடுவீங்க, அது இருக்கும். அப்படியே ஒரு 1/2 hour வெளியே போகும், திருப்பி உள்ளே வரும். ஒரு இவ்வளோ பெர்சன்டேஷன் உள்ளே இருக்கணும், இவ்வளோ பெர்சன்டேஷன் வெளியில் போகணும்னு அதுக்கு தெரியும். அப்படி ஒரு வேலையை அது செஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்போ அதோட தாக்கம் தீவிரமாக இருக்கும்போது என்னன்னா, அது சம்பந்தமா என்னென்னலாம் அது பேசணும்னு நினைக்குதோ அது இந்த வாயை வச்சுட்டு, இந்த உடலை வச்சுட்டு அது பயன்படுத்துது. அது சம்பந்தமா என்னென்ன எழுத வைக்கணும்னு நினைக்குதோ தத்துவத்தை சொல்கிறோம்.
இப்படி ஒரு வார்த்தையை எழுதிக்க, இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிக்க, இப்படி ஒரு விஷயம் செயல்க அப்படின்னு சொல்றோம். இப்ப அந்த மாதிரி தீவிரமா இருக்கும்போது யாராவது பார்க்கும்போது அவங்களுக்கும் அதுக்கான தாக்கமோ அதுக்கான விஷயமோ கிடைக்கும். இதுதான் ஒருத்தரை பார்க்கறது. வேற தனிப்பட்ட முறையில நான் உனக்காக தொழிலுக்காக இருந்தா கட்டி ஒரு தாயத்தை தரேன், இந்த உனக்கு எழுதி தர்றேன், இதெல்லாம் நான் அந்த அலைவரிசை செய்யாது. அந்த அலைவரிசை இந்த மாதிரி வேலைகளுக்குள்ளெல்லாம் போகாது. இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில இண்டிபெண்டா இண்டிவிஜுவலா அந்த வேலையும் அந்த அலைவரிசை இத்தனை ஆண்டுகள்ல அந்த மாதிரி ஒரு ரூட்லயோ அந்த மாதிரி ஒரு செயல்லையோ இல்லை. இதுதான் அதோடையது. அப்ப நீங்க அதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கங்க. ஒரு தியானங்கிறத அடிப்படையா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஒரு பிரமாதமா அது ஒரு ஸ்கூல் ஒரு இடத்துல இருந்து நீங்க நகர்ந்து போறதுக்கு நல்லா இருக்கும். இதான் ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப அடிப்படையா உங்களுக்கு கொஞ்சம் தேவையானத ஒரு விஷயத்த அது இங்க இருந்து அதுவே வழங்குது. அப்ப நான் வழங்க வேண்டியது இல்லை. முதல் நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த அலைவரிசை ரொம்ப ஷார்ப்பானது, அதுக்கே தெரியும். புரியுதுங்களா? அப்ப அது என்ன பண்ணுதுன்னா ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு யாரு என்ன அதுக்கு விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி அது வெளிப்படும். அதுக்கான ஒரு சூழலை அது ஒரு கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கும். சரிங்களா? இதுதான் அதோடைய செயல் வடிவம். அப்ப அதனாலதான் அது சொல்றாங்க தானா இயங்குறதுங்கிறாங்க. அப்ப அது ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்க இடம் இந்த உடல். அதனால இந்த உடல் மதிப்போ இந்த உடல் ஒரு செயலுக்குள்ளேயோ ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இப்ப அது என்ன சொல்லுதுன்னா இந்த ஸ்டோரேஜ் பண்ணிருக்கிறது உங்க உடல் மிஸ்டர், அந்த உடலை நான் எடுத்துட்டேன், தயவு செய்து உங்க காலைகள் எல்லாம் கும்பிட விடாதீங்க, தொட விடாதீங்க, நான் அலைவரிசையா இருக்கிறதுனால அது எனக்கு சரியா இருக்காது. உங்க உடலை நீங்க வேற மாதிரி இருக்கும்போது ஓகே, நான் உங்க உடலுக்குள்ள இருக்கும்போது உங்க உடலை தேவையற்ற வேலைகள்லாம் செய்ய வைக்காதீங்க. இந்த மாலை போடுறது பூ போடுறது இதெல்லாம் நமக்கு ஆகாது அப்படின்னு அது தவிர்க்குது. நான் உட்கார்ந்து யோசிச்சு தவிர்த்து இந்த மக்கள்கிட்ட மக்களை அப்படியே ஒரு இது வேற மாதிரி ஒரு ரூட்டு கொண்டு வருவோம்லாம் செய்ய வைக்கல. இப்போ அதனாலதான் பாவேன். இப்போ இந்த உடல் உங்களை மாதிரியே தான். இது ஒரு கரெக்டான அணில், பாம்பு, குரங்கு இந்த மாதிரி மனித உடல்ல ஒரு உடல் எடுத்து அது ஒரு வேலை நிக்குது. அவ்வளவுதான். மெயின் காரணம் அந்த அலைவரிசையோட செயல்பாடுகள்ல அது ஒரு பெரிய பிரதானமான ஒரு வேலையை அது செய்ய தொடங்கும். இப்போ நம்ம போய் தூங்க போறோம்னு வச்சுக்கோங்க, நைட்ல தூங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5% 10% என் உடலுக்குள்ள வச்சுக்கிட்டு 95% அது போய் அதோட பணியை போய் பார்க்குது. நான் இங்க தூங்கிட்டு இருக்கேன், அது அமெரிக்காவில் போய் வேலை பார்த்துட்டு இருக்கு. திரும்ப அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா லண்டன்ல போய் வேலை செஞ்சுட்டு இருக்கு. அது உலகம் முழுக்க சுத்திட்டே இருக்குங்க. ஒரு 25% வச்சுட்டு இருக்கேன், நீ பேலன்ஸ் பண்ணி போய் வேலையை பார்த்துட்டுன்னு சொல்லிட்டு பாக்கி 75% எடுத்துட்டு போய் அது வேலை செஞ்சுட்டு இருக்கு. புரியுதுங்களா? இப்போ அங்கேருந்து போன் அடிக்கிறாங்க, சாமி நான் குளிச்சுக்கிட்டு இருந்தேன், நீங்க கக்கூஸ் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தீங்க, நான் இங்க இல்லடா இருக்கேன். எங்கன்னா அந்த அலைவரிசை தான் ஒரே நேரத்தில் எச்ச இடத்துல நிற்கும். அது புரியுதா? ஏய் பதறாதடா, நம்ம தான்டா போனோம் அங்க. நீ எப்போ இந்த உடலை தூக்கிட்டு போய் அங்கே போய் நிற்ப அமெரிக்காவில்? நீ போகிறதுக்குள்ளே இந்த இவங்க அந்த என்னது அவங்க பேர் என்ன, இந்த விசா கம்பெனிக்காரங்க இவங்க பாஸ்போர்ட்டு அப்புறம் ஃப்ளைட்டு செக்கிங்கு ஒருத்தன் ஓட்டுறவன் இதெல்லாம் இருக்கும். எப்போ இதெல்லாம் போய் புரிசுதெல்லாம் முடிச்சு எப்போ போய் பறக்கிறது, எப்போ போய் போகிறது? அதுக்குள்ளே அங்கே செத்து போயிடுவான் ஒருத்தனை காப்பாற்றணும், ஒரு விஷயம் பண்ணணும், ஒரு வேலை பண்ணணும். அதுக்குன்னு அது பாட்டில் போயிட்டு இருக்கு. அப்புறம் தான் சாவகாசமாக நம்மகிட்ட விளக்குது விஷயத்தை. நான் எப்படி உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேனோ அந்த மாதிரி நமக்கு சொல்லுது. உனக்கு தெரியுமா, இப்போ தான் ஒரு பிரசவம் போய் பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு ஒரு விஷயம் அது. இது அந்த அலைவரிசை. அப்ப அந்த அலைவரிசை இந்த பூமி சுழற்சி எப்படி இருக்கும் அந்த மாதிரி அது சுழண்டுகிட்டே இருக்கு. அவ்வளவுதான். ஒரு பெருமை உங்களுக்கும் எனக்குள்ள என்ன ஒரே பெருமைனா, இந்த மாதிரி மனித உடலுக்குள்ள ஒரு அலைவரிசை ஒரு பெரிய இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப ஒரு 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 ரேர்னு. அதனாலதான் இந்த மாதிரி அலைவரிசை ஒரு இடத்துல இருக்கு. இப்போ அந்த மரத்துக்குள்ளே இருக்குன்னா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது, போக முடியாது. இந்த மாதிரி ஒருத்தருக்குள்ளே இருக்கிறது அது வெளிப்படும் போது சரி அவரை பார்ப்போம்ப்பா அப்படிங்கிறது தான் அதோட செயல். இப்போ உங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ண முடியாது, அந்த அலைவரிசை தான் முடிவு பண்ணணும். புரியுதுங்களா? அதான் சொல்லிருச்சு, அது உங்க அப்பா விட்டு சொத்தாடா, அதை நான் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு என்கிட்டே சொல்லியிருக்குது. புரியுதுங்களா? அப்ப அது தீர்மானிக்க வேண்டிய இடமோ தீர்மானிக்க வேண்டிய செயலோ அதோடையது. புரியுதுங்களா? பஸ் என்னது, ஸ்டேரிங் இன்ஜின் எல்லாம் அதுது.
அது ஓட்டுனாதான் உண்டு. அது ஓட்டலைன்னா வண்டி இங்கேயே தான் இருக்கும் அப்படியே. புரிஞ்சுச்சுங்களா?